Hello Pasangala, good evening, good evening. Yes. Hi all. Supera போயிடா preparation எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? Doubts எல்லாம் clear ஆயிடுச்சா? Chapters எல்லாம் cover ஆயிடுச்சா? Yes. So we have one more day left with us. So இப்போ இந்த வீடியோல வந்து நாம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் क्वेश्चनோட patterns familiarize பண்ண போறோம். ஓகே 4 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி கேட்டகரியில क्वेश्चंस எப்படி கேட்க போறாங்க பேசேஜ் எல்லாம் இருக்கும். அந்த பேசேஜை படிச்சு பயப்படக்கூடாது. அந்த பேசேஜ் படிச்சு முடிச்சு அதுல கூட இருக்கிற क्वेश्चंஸை ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி படிச்ச கான்செப்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் வரும்போது அட்டென்ட் பண்ணாம இது பயமா இருக்கு, இது பெரிய சாப்டர், இது பெரிய क्वेश्चन டஃப்பா இருக்கும், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ப்ரீ மைண்ட்ல போயிடாதீங்க. ஈஸி கொஸ்டின்ஸை வந்து அவங்க கேட்குற விதத்தில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கேட்பாங்க. பட் சாப்டர் டாபிக் வந்து ஈஸியாக தான் இருக்கும். வணக்கம் குட் ஈவினிங் சுஹாஸ் ஹாய், எம்பரர் ஆதித்யா வணக்கம், கிருத்திகா குட் ஈவினிங். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் டென்ஷன் இருக்கக்கூடாதுடா. ப்ளீஸ் மேக் வேர்ட் ப்ராப்ளம் லைவ். வேர்ட் ப்ராப்ளம் அண்ட் நாளைக்கு வந்து நமக்கு மேரத்தான் செஷன் இருக்கு. ஈவினிங் 5 PM ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஈவன் 5 PM ஸ்டார்ட் பண்ணி அது வந்து லைவ் வந்து மேபி மிட்-நைட் 11 o'clock வரைக்கும் நம்ம மேரத்தான் செஷன் கண்டினியூ ஆகும். ஸோ உங்களோட மொத்த சாப்டர் 10 சாப்டரும் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து அனில் சார் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 சாப்டரோட டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மொத்தம் 10 சாப்டர் தான் இருக்கு. லாஸ்ட் 5 சாப்டர் வந்து ஒரு 8 மணியில் மேக்ஸிமம் ஒரு 8 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 8 to 11 8 to 12 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் ஷாட் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டாச்சு. இருந்தால் கூட உங்களுக்கு சில சாப்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் கொஞ்சம் ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த மேரத்தான் செஷன் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி பயோமோலிகூல்ஸோட இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கஷன் மட்டும் அந்த மேரத்தான் செஷனில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவோம். அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸு, இம்பார்ட்டண்ட்டான ஆர்கானிக் நேம் ரியாக்ஷன்ஸு. ஸோ லாஸ்ட் டேல உங்களுக்கு ஒரு பக்கா ரிவிஷன் தந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் எழுதி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து சைலம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து லைவ்ல வாங்க, மறக்காம வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். சொல்யூஷன்ஸ் வந்து சார் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் சார் எடுப்பாங்க. ஓகே, பிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் வந்து சார் கவர் பண்ணுவாங்க. ஆர்கானிக் இருக்குல்ல, ஹாலோ ஆல்கேன்ஸ்ல இருந்து பயோமோலிகூல்ஸ் வரைக்கும் அடுத்த ஒரு இதில் நான் டிஸ்கஸ் பண்றேன். கண்டிப்பா. ஓகே, உங்களுக்காக நாங்க இருப்போம். டோன்ட் வரி. ஸோ நீங்க இப்போ நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து இந்த கொஸ்டின் மட்டும் வரும் அப்படி இல்லை, பட் கொஸ்டினோட ஸ்டைல் எப்படி அதை வந்து நம்ம ஃபெமிலரைஸ் பண்ணணும். ஸோ பசங்களா, போர்டு எக்ஸாம் முடிஞ்சுட்டு நமக்கு எக்ஸ்பிஎல் ஆன்லைன் ஆஃப்லைன் கிராஷ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து மார்ச் 27 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, மே மாசத்துல நமக்கு நீட் எக்ஸாம் எழுதணும். ஸோ போர்டு எக்ஸாம் முடிச்சுக்கிட்டு நீட்டும் கூட இந்த வருஷத்துலேயே கிராக் பண்ணுங்க. ஒரு வருஷம் அதுக்காக வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஆஃப்லைன் கிராஷ்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராமும் பில்குல் ஃப்ரீ, 100% ஃப்ரீ இருக்கும். இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட லைவ்ல போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ரெக்யர்மெண்ட்ஸ், அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட பேர் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்காது, ஆனால் அவங்க சொன்ன கேள்விகள், அவங்க கேட்ட பதில்கள், அவங்க என்ன சொல்றது, என்ன கிண்டல் அடிச்சது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்டான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் நாளைக்கு மேரத்தான் செஷன்ல நம்ம டெலிவர் பண்ண போறோம். ஓகே, டோன்ட் வரி. உதயதேவி சொல்லியாச்சு. ஓ, உதயதேவி இல்லையா? கோவிந்தராஜ், ஹாய் கோவிந்தராஜ். எஸ். ஸோ பசங்களா வாங்கடா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் த சாப்டர் பயோமோலிகூல்ஸ்ல ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கு. இந்த பேசேஜ் படிச்சு பாருங்க. Carbohydrates are optically active polyhydroxy aldehydes or ketones or molecule which provide such units on hydrolysis பண்ணா ஒப்டிக்கலி ஆக்டிவான ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் எல்லாம் கொடுக்குற காம்பவுண்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ். தே ஆர் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 3 groups. எப்படி? மோனோசாக்கரைடு, தட் மீன் ஹைட்ரோலிசிஸ் பண்ணா ஒரு மோலிக்யூல் கார்போஹைட்ரேட் மட்டும் வரும். ஒலிகோசாக்கரைடு 2 to 10 வரும். போலிசாக்கரைடு மோர் தேன் வரும், போலிமர் மாதிரி நிறைய யூனிட் வரும். So monosaccharides are held together by glycosidic linkage. 2 monosaccharide யூனிட் இடையில இருக்கிற லிங்கேஜோட பேரு மறந்துடாதீங்க, glycosidic linkage to form disaccharide like sucrose and maltose. So sucrose ஓட glycosidic linkage நாம பார்க்க போறோம், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் another biomolecule
பயோமோலிக்யூல்ஸ்ல கார்போஹைட்ரேட் மட்டும் இல்ல, வேற ஒரு பயோமோலிக்யூல் இருக்கு. அது யாரு? அது வந்து புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ் another category of biomolecule. ஓகே, பாருங்க கேஸ் ஸ்டடி தான் இந்த மாதிரி தான் வரும் பாருங்க. Proteins are polymers of alpha amino acids. Alpha amino acids. So NH2 group இருப்பாங்க, COH group இருப்பாங்க, COH group இருப்பாங்க, which are linked by peptide bond. Linked by peptide bond. Carbohydratesல monosaccharides கடையில இருக்கிற bonding ஓட பேரு glycosidic linkage. Proteinsல alpha amino acids கடையில இருக்கிற linkage ஓட பேரு peptide bond. Important. Okay, on the basis of number of amino group and carboxyl group, அமினோ ஆசிட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? அசிடிக் அமினோ ஆசிட், பேசிக் அமினோ ஆசிட், நியூட்ரல் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிட்ல ஒரு புரோட்டீன்ல இருக்கிற NH2 குரூப்போட நம்பரும் COH குரூப்போட நம்பரும் ஈக்குவலா இருந்தா நியூட்ரல். NH2 குரூப்போட நம்பர் அதிகமா இருந்தா பேசிக், COH குரூப்போட நம்பர் அதிகமா இருந்தா அசிடிக். ஓகே, கிளியரா? சார் இன்னும் போர்ஷனா நான் கம்ப்ளீட் பண்ணல சார், என்ன பண்றது? எந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலையோ அந்த சாப்டரோட ஒன் ஷார்ட் வீடியோ மட்டும் எடுத்து பாருங்க. இனிமேல் டெக்ஸ்ட் புக் எடுக்காதீங்க, உங்களோட நோட் புக்கும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் யூடியூப்ல போங்க, டேட்டா இருக்குல்ல மொபைல்ல, இல்லாட்டி டேப்ல, இல்லாட்டி லேப்டாப்ல டேட்டா இருக்கா, ஒன் ஷாட் மட்டும் பாருங்க, கான்செப்ட் படிங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இனிமேல் அதான் பண்ண முடியும். வலைக்கும் அஸ்ஸலாம், கெவின் பீட்டர்சன். ஹலோ எஸ் ஷாரோன். ஹலோ சார், எஸ் ஷாரோன். கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் glycosidic linkage and peptide linkage னு கேக்குறாங்க. So glycosidic linkage முதல்ல பார்க்கலாம். What is a glycosidic linkage? வாங்க சொல்லுங்க. Glycosidic linkage. 1 second. Glycosidic linkage னு சொல்லும்போது என்னடா சார்? glycosidic linkage draw பண்ணி காமிக்கணும். So ரெண்டு monosaccharide. So நமக்கு இப்படி draw பண்ணலாம், இப்படி draw பண்ணலாம்ல. இது ஒரு மோனோசாக்கரைடு யூனிட் ட்ரா பண்ண போறேன், இங்க வேற ஒரு மோனோசாக்கரைடு யூனிட் ட்ரா பண்ண போறேன். உங்களுக்கு தெரியும் ரைட்? இங்க ட்ரா பண்ணலாம். H OH H OH OH H H OH H CH2OH. ஸோ பசங்களா, இது வந்து ஒரு குளுக்கோஸ் மோலிக்யூல், ஓகே. இங்க அடுத்த குளுக்கோஸ் மோலிக்யூல் நான் ட்ரா பண்ண போறேன். H OH H OH OH H H OH. இப்போ இங்க பாருங்க HCH2OH. ஸோ ரெண்டு குளுக்கோஸ் மோலிக்யூலை நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு குளுக்கோஸ் மோலிக்யூல் இடையில பாருங்க, இங்க இருந்து ஒரு மோலிக்யூல் வாட்டர் எலிமினேட் ஆகும். ஆகும்போது பாண்டிங் எப்படி வரும்? நான் ஃபுல்லா ட்ரா பண்ணல, அந்த பாண்டிங்கை மட்டும் நாம வந்து பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்லா பாருங்க, அந்த பாண்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்களுக்கு இடையில இப்படி ஒரு ஆக்சிஜன் வந்து இப்படி ஒரு ஜாயின் வரும். பசங்களா, இந்த லிங்கேஜுக்கு சொல்ற பேரு தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ். இதிலிருந்து வாட்டர் மோலிகுல் எலிமினேட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற லிங்கேஜோட பேரு தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ். கிளியரா? கிளைகோசிடிக் லிங்கேஜ் இஸ் பிட்வீன் டூ மோனோசாக்கரைடு. இது ஒரு குளுக்கோஸ். ஓகே, ஸோ ரெண்டு குளுக்கோஸ் மோலிகூல்ஸ்க்கு இடையில வரலாம், ஒரு குளுக்கோஸுக்கு ஒரு ஃப்ரக்டோஸுக்கு இடையில வரலாம். கிளியரா? ஸோ இங்க வந்து கார்பன் 1, இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் கார்பன் பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் தானே நம்பர் 1 கார்பன். ஸோ இது வந்து நம்பர் 1 கார்பன். ஓகே, அப்போ நம்பர் 1 கார்பன். அடுத்த மோனோசாக்கரைட்ல கார்பனோட நம்பர் பாருங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. கிளியரா? 1 2 3 4. ஸோ ஃபோர்த்து கார்பன். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லலாம் சார்? இங்க ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு சொல்லலாம். ஆல்ஃபா 1,4. நல்லா பாருங்க பசங்களா, ஆல்ஃபா 1,4. சார் ஏன் ஆல்ஃபான்னு சொல்றேன்? ஏன்னா OH குரூப் இங்க டவுன்வர்டா இருக்கேன், அதனால ஆல்ஃபா. OH குரூப் இங்க டவுன்வர்டா இருக்கேன், அதனால ஆல்ஃபா. இந்த கார்பனுக்கு சொல்ற பேரு அனோமரிக் கார்பன். அனோமரிக் கார்பன்ல OH குரூப் கீழே இருக்கா, அப்போது ஆல்ஃபா கார்பன். இது ஃபர்ஸ்ட் மோனோசாக்கரைட்ல ஃபர்ஸ்ட் கார்பனா, அடுத்த மோனோசாக்கரைடோட ஃபோர்த் கார்பனா. ஸோ அந்த 1க்கும் 4க்கும் இடையில தான் லிங்கேஜ் இருக்கு. ஸோ இதுக்கு பேரு ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ கிளைகோசிடிக் லிங்கேஜ் கிளியரா இருக்கு. நீங்க ட்ரா பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் தான் இது. போர்டு எக்ஸாமுக்கு நீங்க கொஞ்சம் டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணேன்னா டீச்சருக்கு மார்க் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, சும்மா தியரி மட்டும் எழுதிட்டு இருக்காதீங்க. எங்க எல்லாம் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா பண்ணுங்க. சார் அடுத்தது பெப்டைடு லிங்கேஜ். வெறும் ரியாக்ஷன்ஸ் பார்த்தா பத்தாது. அந்த வெறும் ரியாக்ஷன்ஸ் உனக்கு புரியணும்னா
அதில் இருக்கிற கான்செப்ட் தெரிஞ்சா தானே அந்த வெறும் ரியாக்ஷன் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் தர்ஷனா. ஓகே ரைட்டு ரைட்டு கிளியரா? எஸ் 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 ஓகே ரைட் ரைட். அடுத்து பெப்டைட் லிங்கேஜ். சார் பெப்டைட் லிங்கேஜ் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு அமினோ ஆசிட்ஸை ட்ரா பண்ணலாம், ஒரு அமினோ ஆசிட்ஸை ட்ரா பண்ணலாம். அமினோ ஆசிட்ஸ் ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர், கார்பன் இருக்கு, இங்க ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு சார், இங்க வந்து ஒரு NH2 இருக்கு, இங்க வந்து ஒரு COOH இருக்கு, இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இது ஒரு அமினோ ஆசிட்ஸோட ஒரு யூனிட். அடுத்த ஒரு அமினோ ஆசிட்ஸோட யூனிட் R இருக்கு, C இருக்கும் பாருங்க. R இருக்கு, C இருக்கு, C இருக்கு, இங்க H இருக்கு, இங்க COOH இருக்கு, இது NH2 குரூப். ஏன் சார் இது அமினோ ஆசிட்ஸ் சொல்றேன்? NH2 குரூப் இருக்காங்க, NH2 குரூப் இருந்தா அது அமினோ குரூப், COH குரூப் இருந்தா அது அசிடிக் குரூப். அதனால ஒரே யூனிட்ல NH2 அண்ட் COH இருக்கிறதுனால தான் இதை வந்து அமினோ ஆசிட்ஸ்னு சொல்றோம். சார் நான் சாப்டர் கான்செப்ட் எல்லாம் கிளியர் சார், பட் கொஸ்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியாது சார். கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்றது அவங்க பண்ணுவாங்க. டோன்ட் வரி, நீ கான்செப்ட்ல கான்ஃபிடென்டா இருக்கியா? ஸோ கண்டிப்பா வந்து உன்னோட எக்ஸாம் ஈஸியாக போகுது. நோ ப்ராப்ளம். ஓகே, இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த கான்செப்ட், இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த தியரி பார்ட், தென் கண்டிப்பா வந்து கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் படிச்சா உனக்கு ஆன்சர் எழுத முடியும். டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓகே கிளியரா? இங்க பாருங்க. ஸோ இங்க என்ன இருக்கு? பெப்டைட் லிங்கேஜ் எப்படி சார்? பெப்டைட் லிங்கேஜ் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த கார்பாக்சில் குரூப் இருக்குல்ல, கார்பாக்சில் குரூப் COH ல இருந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கோ, COH ல இருந்து ஒரு ஆக்சிஜன் OH எடுத்துக்கோ, நான் NH2 ல இருந்து ஒரு H எடுத்துக்கோ, NH2 ல இருந்து ஒரு HI எடுத்துக்கோ. அப்போ ஒரு வாட்டர் மோலிகுல் எலிமினேட் ஆகும்ல, சோ இது ரெண்டுக்கும் இடையில என்ன ஆகும்? CONH இப்படி ஒரு பாண்டிங் வரும், CONH இந்த பாண்டிங் வரும். இதுக்கு பேரு தான் பெப்டைட் லிங்கேஜ், இதுக்கு பேரு தான் பெப்டைட் லிங்கேஜ். கிளியரா பசங்களா? சொல்லுங்க. எஸ் சார், VV தியரி ஸ்ட்ராங் லிகண்ட், பட் why does it not force pairing? NiNH3 6 2+. ஓகே, அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்கணும், செக் பண்ணுங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. பயப்படாத ஷாரோன். காமாறு. பெப்டைட் லிங்கேஜ்னா என்ன? பெப்டைட் லிங்கேஜ்னா ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் யூனிட்ஸ் இடையில இருக்கிற லிங்கேஜ் தான். எப்படின்னு பாருங்க. இது ஒரு அமினோ ஆசிட் யூனிட், இது ஒரு அமினோ ஆசிட் யூனிட், இது ஒரு அமினோ ஆசிட் யூனிட், இது ஒரு இன்னொரு அமினோ ஆசிட் யூனிட். அது ரெண்டுக்கும் இடையில இருந்து COH ஓட OH-உம் NH2 ஓட ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து OH எடுங்க, அடுத்த அமினோ ஆசிட்ல இருந்து H எடுங்க, வாட்டர் ரிமூவ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு CONH கிடைக்குதா? திஸ் இஸ் கால்டு பெப்டைட் லிங்கேஜ். CONH கிடைக்குதுல, திஸ் இஸ் கால்டு பெப்டைட் லிங்கேஜ். கிளியரா பசங்களா? ரைட்டா. சோ இங்க பாருங்க. அடுத்த क्वेश्चन என்ன சொல்றாங்க? the pentaacetate of glucose does not react with hydroxylamine. What does it indicate? The pentaacetate of glucose does not react with hydroxylamine கூட ரியாக்ட் பண்ணல. ஏன் ரியாக்ட் பண்ணல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, CH டபுள் பாண்ட் O, CHOH, OHH, HOH, CH2OH. பாருங்க ஃபார்முலா பாருங்க. 1 carbon, 2 carbon, 3 carbon, 4 carbon, 5 carbon, 6 carbon. Yes, this is a glucose unit. Okay, இங்க பாருங்க. இந்த glucose unitோட ஒரு என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து CHO குரூப்னா என்ன? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சிருக்கேன். CHOனா என்ன சார்? CHOனா அது ஆல்டிஹைடிக் குரூப், கார்பனைல் குரூப். சோ இங்க கார்பனைல் குரூப் அவேலபிளா இருக்கு. இந்த கார்பனைல் குரூப் அவேலபிளா இருக்கு. கார்பனைல் குரூப் அவேலபிளா இருந்தா நல்லா பாருங்க பசங்களா, கார்பனைல் குரூப் அவேலபிளா இருந்தா ஹைட்ராக்சில் அமீன் கூட அது ரியாக்ஷன் பண்ணுவேன். ரியாக்ஷன் நடந்தா வாட்டர் எலிமினேட் ஆகும். சோ நமக்கு C டபுள் பாண்ட் N OH கிடைக்கும். புரியுதா? இந்த NH2OH சொல்ற பேரு தான் ஹைட்ராக்சில் அமீன். சோ கார்பனைல் குரூப்பும் NH2OH ரியாக்ட் பண்ணுவேன். நமக்கு என்ன கிடைக்கும் சார்? ஆக்சைம்ஸ் கிடைக்கும் சார். இந்த ரியாக்ஷன் நீங்க ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல படிச்சிருக்கேன். ரியாக்ஷன் வித் அமோனியா அண்ட் அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் படிச்சிருக்கோம்ல. அமோனியா கூட, ஹைட்ரசின் கூட, ஹைட்ராக்சில் அமீன் கூட, ஃபினைல் ஹைட்ரசின் கூட, செமி கார்போசைட் கூட, அந்த ரியாக்ஷன் தான் இது. பட் இங்க கார்பனைல் குரூப் எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா இருக்கணும். பட் வாட் ஹேப்பன்ஸ் டு குளுக்கோஸ் ஹியர்? சார் குளுக்கோஸ்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்ன பிரச்சனை சார்? குளுக்கோஸ்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு சார். குளுக்கோஸ் இந்த ஃபார்முல இருந்து சைக்ளிக் ஃபார்முக்கு போயிடும். அப்படின்னா என்ன பாருங்க. CH இங்க OH,
இந்த CHO குரூப் இருக்குல்ல, இந்த CHO குரூப்ல இங்க ஆக்சிஜன் கிட்ட கார்பனைல் ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன் கிடைச்சிருக்கு, கார்பனைல் ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன் கிடைச்சிருக்கு. அது எங்க இருந்து கிடைச்சிருக்கு தெரியுமா? நல்லா பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாயிண்ட் ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா மாறுது. அந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை நீங்க ட்ரா பண்ணும்போது HOH OH HOH H இங்க OH இந்த இடத்துல இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்க CH2OH. So this is the cyclic form of glucose. This is a cyclic form of glucose. இந்த cyclic form இருந்து இந்த linear form இருந்து cyclic form அது கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நம்ம கார்பனைல் குரூப் CHO குரூப் இப்போ இங்க இருக்கா? இல்ல, CHO குரூப் இல்ல. கார்பனைல் குரூப் இஸ் நாட் அவைலபிள். ஆல்டிஹைடிக் குரூப் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, அது மட்டும் இல்ல, இங்க என்ன பண்றோம் நாம? இத வந்து அசெட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்றோம். அசெட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும் சார்? எங்க எல்லாம் OH குரூப் இருக்கோ, எங்க எல்லாம் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கோ, அந்த ஹைட்ராக்சில் குரூப் எல்லாம் H போய் COCH3 வரும். இங்க H போகும், பாருங்க, இங்க H போகும், C டபுள் பாண்ட் OCH3 வரும். இங்க H போகும், C டபுள் பாண்ட் OCH3 வரும். இங்க H போகும், C டபுள் பாண்ட் OCH3 3. இங்க H போகும், C டபுள் பாண்ட் OCH3. இங்க H போகும், C டபுள் பாண்ட் OCH3. பாருங்க, இங்க OH இருக்கு 1, இங்க 2 2 OH, இங்க 3 3 OH, இங்க பாருங்க 4 OH, இங்க பாருங்க 5 OH. சோ 5 OH அசெட்டிக் அன்ஹைட்ரேட் ட்ரீட் பண்ணும்போது அந்த இடத்துல H போய் COCH3 வரும். இந்த COCH3 க்கு சொல்ற பேரு அசெட்டேட். சோ 5 OH போய் 5 COCH3 வருது. அப்ப இந்த காம்பவுண்டோட பேரு பெண்டா அசெட்டேட். என்ன பேரு? பெண்டா அசெட்டேட். கிளியரா பசங்களா? அதான் இந்த क्वेश्चनல சொல்றாங்க. The penta acetate of glucose does not react with hydroxylamine. Why? Because when the glucose is converted into cyclic form and then it is reacted with acetic anhydride, it is converted into pentacetate cyclic form. In pentacetate cyclic form, there is no aldehyde group left behind. So absence of aldehyde group, அதுதான் reason for not forming hydroxylamine. Is that clear? Yes. பயோமோலிகுல்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எல்லாம் மக்கப் பண்ணிக்கிட்டா நல்லதுதான். ஏன்னா அதுல வந்து பெருசா கான்செப்ட் இல்லை, நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். கிளியரா சுஹாஷ்? வேற ஏதாவது கேள்விகள் யாராவது கேட்டிருக்கீங்களா? லெட்ஸ் சி. கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா பண்ணுவேன். ஷாப்பில் ஷேப் ஃபிட் கன்வர்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு மேரத்தான்ல கன்வர்ஷன்ஸ் இருக்குப்பா. மேரத்தான் ஈவினிங் 5 PM ஆரம்பிக்குது. டோன்ட் வரி. ஸோ நாளைக்கு ஈவினிங் எல்லாம் வந்து உங்களுக்கு டென்ஷன் பீக்கில் இருக்கும். ஸோ நீங்க தனியா இருக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வாங்க. நம்ம சேனல்ல வந்து நம்ம ஒண்ணா படிக்கலாம். ஓகே, இல்ல பிளாங்க் மாதிரி எல்லாம் அதெல்லாம் எல்லாருக்கும் தோணும். ஓகே, நீங்க ஜஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். வணக்கம் ஜாக்ரிஷ். ஓகே, கவலைப்படாதீங்கடா. எல்லாருக்கும் அப்படித்தானே இருந்தது. நாங்க படிக்கிற டைம்ல எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஓகே, நம்ம படிச்சதெல்லாம் எல்லாமே எவ்வளவு படிச்சிருக்கோம்ல. பிசிக்ஸ் படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், இந்த இவ்வளவு சாப்டர் படிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரியில பிசிக்கல், இன்ஆர்கானிக் இதெல்லாம் வருமா? கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யோசிக்க வேண்டிய விதத்துல இல்ல, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யோசிக்கணும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வேற விதத்துல யோசிக்கணும். இதெல்லாம் என்னால முடியுமா? இந்த பயம் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். பட் அந்த பயத்தை வெளியே காட்டாம கான்ஃபிடென்டா எக்ஸாம் ஹால்ல போய் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் இருக்கிற கொஸ்டினை ப்ராப்பரா படிச்சு அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸை யோசிச்சு எடுத்து எழுதுறவன் தான் ஹீரோ. அது உங்களால முடியும். எப்ப முடியும்? இஃப் யூ மேனேஜ் யுவர் ப்ரெஷர், இஃப் யூ கேன் மேனேஜ் யுவர் டென்ஷன். அதை வெளியே காட்டாம கொஞ்சம் பில்டப்ல வாழுங்க இருக்கிற நாள். ஓகே, இன்னைக்கு மிட்நைட்ல நாளைக்கு வந்து ரொம்ப எல்லாம் லேட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குல்ல. ஒரு மேக்ஸிமம் 11 o'clock உள்ள முடிச்சுடுறேன்டா. தேங்க்யூ சார். கன்வர்ஷன் கண்டிப்பா நாளைக்கு இருக்குடா. ஷேப் ஃபிட் அதே கேட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு இருக்கு. நம்ம 2 போவோம் சார். ஓகே, சரி. இது டக்குன்னு எல்லாம் டிசைட் பண்ண முடியாதுடா. சேனல் மேனேஜர் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு டக்குன்னு இன்னைக்கு நைட்டு போலாமா? முடியாது. பார்க்குறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். சரி, பாருங்க. டிஃபைன் ஒலிகோசாக்கரைட் வித் an எக்ஸாம்பிள். ஒலிகோசாக்கரைட்னா என்ன? ஸோ அது தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இம்பார்ட்டன்ட் ஈஸி கொஸ்டின். ஒலிகோசாக்கரைடை ஹைட்ரோலிசிஸ் பண்ணா நமக்கு 2 to 10 வரைக்கும்
கார்போஹைட்ரேட் கிடைக்கும். கார்போஹைட்ரேட் கண்டெயின் 2 to 10 monosaccharides are called ஒலிகோசாக்கரைடு. அதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் எல்லாம் இருக்கு. சூக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் எல்லாம் எழுதலாம். தேங்க்யூ சிவகுமாரன், தேங்க்யூ. ஆர்கானிக் தான் கஷ்டமா? நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் வந்துடுறேன். ஓகே, நோம்பெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு 8 மணிக்கு நான் வந்துடுறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்துடுறேன். நமக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேலாம் பிரிச்சு மேலாம். ஓகே, ரெடியா? டிஸ்கிரிப்ஷன்ல தாங்க சார். கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார்? வை அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆம்ஃபோட்டரிக்? அமினோ ஆசிட்ஸ் ஏன் ஆம்ஃபோட்டரிக் சொன்னேன்? வாட் யூ மீன் பை ஆம்ஃபோட்டரிக்? சார் ஆம்ஃபோட்டரிக்னா அதுக்கு அசிடிக் பிஹேவியரும் இருக்கும், பேசிக் பிஹேவியரும் இருக்கும். அந்த மாதிரி ஆளு தான் சார் ஆம்ஃபோட்டரிக். அப்போ அமினோ ஆசிட்ஸ் ஆம்ஃபோட்டரிக்னு சொல்லலாம்ல. ஏன்னா அமினோ ஆசிட்ஸ் யூனிட்ஸ்ல நீங்க பாத்தீங்கல்ல, அமினோ ஆசிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 இல்ல, இங்க கார்பன்ல ஒரு பக்கம் 6, ஒரு பக்கம் H, ஒரு பக்கம் இருக்கிறது யாரு NH2, ஒரு பக்கம் இருக்கிறது யாரு COH. இந்த NH2 வந்து பேசிக் யூனிட், இந்த COH வந்து அசிடிக் யூனிட். ஸோ அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்லயே வந்து பேசிக்கான NH2 குரூப்பும் இருக்காங்க, அசிடிக்கான COH குரூப்பும் இருக்காங்க. தட் இஸ் வை அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆம்ஃபோட்டரிக். கிளியரா? எஸ், வெரி குட். ஸ்போர்ட்டிவர்ஸ் மலையாளியானோ சார்? எஸ், மலையாளியான. ஓகே, ரெடி. இல்லை சார், ஒன்றும் கஷ்டம் இல்லை சார். பார்க்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பயமா இருக்கா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பார்க்கும்போது முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. அந்த ஃபார்முலாவில் கிவன் டேட்டெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்புறம் கால்குலேஷன் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் தான், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்கு. ஓகே, சிஸ்டமேட்டிக் அதை அட்டன் பண்ணுங்க. ஓகே, ரெடியா? ஓகே, ரைட். வை அமினோ ஆசிட்ஸ் ஆம்ஃபோட்டரிக் பார்த்தாச்சு. அடுத்து டிஃபைன் அசிடிக் அமினோ ஆசிட். அசிடிக் அமினோ ஆசிட்ஸ்னா என்ன? எந்த அமினோ ஆசிட்ஸ்ல COOH குரூப்போட நம்பர் NH2 குரூப்பை விட அதிகமா இருக்கோ? எந்த அமினோ ஆசிட்ஸ்ல COOH குரூப்போட நம்பர் NH2 குரூப்பை விட அதிகமா இருக்கோ, அதுக்கு நம்ம சொல்ற பேரு தான் அசிடிக் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, கிளியரா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அஸ்பார்டிக் ஆசிட், அதே மாதிரி குளூட்டாரிக் ஆசிட். அஸ்பார்டிக் ஆசிட், குளூட்டாரிக் ஆசிட் எல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான். பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் நாம சூப்பரா படிச்சிருக்கோம். ஸோ பேப்பர் இஸ் கோயிங் டு பி ஈஸி. ஓகே, ரெடியா? எக்ஸாம் முடிச்சுக்கிட்டு நம்ம லைவ்ல நம்ம மேரத்தான் செஷன்ல எல்லாம் வந்து நீங்க கமெண்ட் போடுங்க எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, ரைட். எஸ், எக்ஸ்ட்ரா COH NH2 குரூப்பை விட மேல COH குரூப் இருக்கணும், ஜாஸ்தி இருக்கணும். அப்பதான் அது அசிடிக் ஆகும். NH2 குரூப் ஜாஸ்தி இருந்தா என்ன? NH2 குரூப் ஜாஸ்தி இருந்தா அது பேசிக் ஆகும். ரெண்டும் ஈக்குவலா இருந்தா என்ன? அது நியூட்ரல் ஆகும். ஓகே, சூப்பரா படிச்சோலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மேரத்தான் செஷன் தான் நாளைக்கு நான் பண்றோம். பிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் அனில் சார் பண்றோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வந்து அந்த மேரத்தான்ல கண்டிப்பா டிஸ்கஸ் ஆகும். ஓகே, சிவகுமாரன் ரெடியா? லோகு வேல்யூ வேணும். லோகு 1 to 10 எல்லாம் மினிமம் நீங்க படிக்கணும். லோகு 1 to 10 மினிமம் படிச்சுட்டு போங்க. வேல்யூ அவங்க தந்தா நல்லது, தரலனா எஸ் அஸ்பார்டிக் அண்ட் குளூட்டாரிக் ஆசிட். எஸ் அதான் சொல்லியிருக்கேன். லோக பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ ஃப்ரம் த சாப்டர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இந்த கொஸ்டின் வருது. என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ளோ ஆஃப் அயோன்ஸ். கரெக்ட் தானே? அயோன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதோட மூவ்மெண்ட்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு காரணம். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் 2 விதமான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் 100% டிசோசியேட் ஆகும். ஸோ அங்கே அயோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டக்ஷன் சூப்பராக நடக்கும். வீக் எலக்ட்ரோலைட்னா பார்ஷியலி தான் டிசோசியேட் ஆகும், கொஞ்சோண்டு அயோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பார்ஷியலி தான் கண்டக்ட் ஆகும். ஸோ ஃப்ளோ ஆஃப் அயோன்ஸ் தான் கண்டக்டிவிட்டிக்கு காரணம், மறந்துடாதீங்க. ஸ்லைட்லி அயனைஸ்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வீக் எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, வீக் ஆசிட் இருக்கு, வீக் பேஸ் இருக்கு, அதை வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஹைலி அயனைஸ்டு சொன்னா ஆல்மோஸ்ட் 100%, எப்பவுமே 100% இருக்காது, ஒரு மோர் தேன் 70% எல்லாம் இருந்தா அதை ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னு நமக்கு சொல்லலாம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ், ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் இருக்கு, சாலிட்ஸ், அதோட சால்ட் இருக்கு, இதெல்லாம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். The ions carry the electrical charge through the solution, thus creating electrical current. அப்புறம் எல்இடி என்ன ஆகும்? கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா நம்ம எல்இடி எல்லாம் இருக்குல்ல, இந்த டிவைஸ்ல இருக்கிற இந்த எல்இடி எல்லாம் க்ளோ ஆகும். எல்இடி நல்லா க்ளோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அது நல்ல ரீதியில் அங்கே அயோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் மீட்டரோட 9 volt பேட்டரின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க,
ரெண்டு எல்இடி இருக்குடா ஒரு எல்இடியோட கலர் கிரீன் கலர் ஒரு எல்இடியோட கலர் ரெட் கலர் த கண்டக்டிவிட்டி ஆஃப் சொல்யூஷன் கேன் பி டெஸ்டட் பை ஸ்விட்சிங் த மீட்டர் ஆன் அண்ட் டிப்பிங் த காப்பர் எலக்ட்ரோ ஓகே அதெல்லாம் பார்க்க சப்ஸ்டன்சஸ் தட் டு நாட் கண்டக்ட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அயோனைஸே ஆகாதவங்க அவங்களால கண்டக்ட் பண்ண முடியாதுல்ல அவங்களுக்கு பேர் என்ன நான் எலக்ட்ரோலைட்ஸ் டு நாட் அயனைஸ் நான் எலக்ட்ரோலைட்ஸ் இருந்து அயோன்ஸே ப்ரொடியூஸ் ஆகாது அயோன்ஸ் இல்லைன்னா அவங்களால கண்டக்ட் பண்ண முடியாது ரெடியா கிளியரா நாளைக்கு 10 PM மேலே போகும் ஒரு 11 PM வரைக்கும் நமக்கு போகும் ஓகே கண்டிப்பாக இருக்கு ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு நம்ம எக்ஸ்பிஎல் ஆன்லைன் கோர்சஸ் இருக்காங்க எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்காங்க ஓகே தம்ப்நெயில்ல இருக்கிற சைலத்தோட நம்பருக்கு கால் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடும் ரெடியா அட்மிஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு மார்ச் 27 ஆஃப்லைன் நீட் கோச்சிங் ஆரம்பிக்குது கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது ஆன்லைன் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம் பட் ஆஃப்லைனாக இருந்தால் திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர் சென்டரில் தான் வந்து படிக்கணும் கிளியரா So LEDs of a conductivity meter will not light because there are no ions. அப்போ LED glow ஆகுது weak electrolyte இருந்தால் LED glow ஆகுது. The table given below பாருங்க இந்த டேபிள் பாருங்க இந்த டேபிளில் ஸ்கேல் 0ல ரெட்டும் ஆஃப் க்ரீனும் ஆஃப்னா அங்கே அயோன்ஸே இல்லை ஸோ அது என்ன அர்த்தம் கண்டக்டிவிட்டி வெரி லோன்னு அர்த்தம் வீக் எலக்ட்ரோலைட்டாக இருக்கும் இங்கே பாருங்க ஸ்கேல் 1 ரெட்டு டிம் க்ரீன் ஆஃப் அப்போ லோ இங்கே பாருங்க ரெட்டு மீடியம் க்ரீன் ஆஃப் அப்போ இதுவும் மீடியம் இங்க பாருங்க ரெட் பிரைட் கிரீன் டிம் அப்போ இது கொஞ்சம் ஹையா இருக்கு கடைசியில பாருங்க ரெட் வெரி பிரைட் கிரீன் மீடியமா இருந்தா அப்போ அது வெரி ஹை அப்போ ஈவன் த வெரி ஹை கண்டக்டிவிட்டி இருக்கும்போது கூட ரெட் லைட் பிரைட்டா தெரியுது ஆனா கிரீன் அப்பவும் மீடியத்துல தான் இருக்கு இதுதான் இந்த டேபிள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஸோ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இது கொஸ்டின் பாருங்க கிளியரா Is it possible to identify whether the given solution 1 molar NaOH or 1 molar HCl using the conductivity meter justify your answer? பசங்களும் அவங்க கேட்குறாங்க உங்க கையில ஒரு 1 மோலார் NaOH தந்திருக்கேன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு இல்லாட்டி 1 மோலார் HCl தந்திருக்கேன் எக்ஸ்பெரிமெண்ட் தந்துறதுக்கு ஓகே ஆன்லைன் கோர்சஸ் ஃபீ அதெல்லாம் நம்பருக்கு ஃபோனுக்கு கால் பண்ணி பேசுங்க அப்பதான் அது கிளியரா தெரியும் ஓகே இப்போ நான் சொன்னா நல்லா இருக்காது இந்த செஷன்ல கிளியரா பசங்களா ஸோ இது வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா நான் சொல்லுவேன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது என்ன சார் காரணம் ஏன் சார் அப்படி சொல்றீங்க ஏன்னா சார் NaOH பேஸ் தானே HCl ஆசிட் தானே ஸோ ஐடென்டிஃபை பண்ணலாமே பசங்களா இங்க நாம ஆசிட் பேஸ் பத்தி பேசல இங்க நாம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வீக் எலக்ட்ரோலைட் பத்தி பேசுறோம் நல்லா பாருங்க NaOH இஸ் a ஸ்ட்ராங் பேஸ் அப்போ அது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் HCl is a strong acid அப்போ அதுவும் வந்து ஒரு strong electrolyte both NaOH and HCl are strong electrolytes அப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ரெட் லைட் வெரி பிரைட் கிரீன் லைட் மீடியம் ரெண்டு பேருக்கும் ஒரே ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் கிளியரா ரைட் அப்போ அந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கல்ல ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் பிகாஸ் போத் ஆர் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுங்க அடுத்து பாருங்க வாட் இஸ் த பாசிபிள் pH வேல்யூ ஆஃப் சொல்யூஷன் இஃப் த ஸ்கேல் ஷோஸ் வேல்யூ 4 ஸ்கேல்ல வேல்யூ 4ல ரெட் வெரி பிரைட் கிரீன் மீடியம் தட் மீன் இதுதான் ஹையஸ்ட் அந்த லைட்டோட க்ளோ ஹையஸ்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சார் ஸ்கேல் 4 மீன்ஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸா இருந்தா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு 0 to 14 வரைக்கும் தானே pH ஸ்கேலு 7 தானே நியூட்ரல் pH நல்லா கேளுங்க பசங்களா 0 to 14 வரைக்கும் pH ஸ்கேலு 7 வந்து நியூட்ரல் pH நல்லா பாருங்க நம்ம கையில் இருக்கிறது ஆசிட் ஸ்ட்ராங்கா இருந்துன்னு வச்சுக்கோ இதுதானே அசிடிக் ரேஞ்ச் ஆசிட் ஸ்ட்ராங்கா இருந்தா அதோட pH வேல்யூ க்ளோஸ் டு 0 வரும் பேஸ் 0வா இருந்தா இதுதானே பேசிக் ரேஞ்ச் பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா அதோட pH ரேஞ்ச் க்ளோஸ் டு 14 வரும் ஸோ பசங்களா 0க்கு க்ளோஸா இருக்கிற pH ஸ்ட்ராங் ஆசிட் 14க்கு க்ளோஸா இருக்கிற pH ஸ்ட்ராங் பேஸ் சார் ஆசிட் க்ளோஸ் டு 7 வீக் பேஸ் க்ளோஸ் டு 7 வீக் 7 நியூட்ரல் pHக்கு க்ளோஸா வருதுன்னா அதுக்கு அர்த்தம் ரெண்டும் வீக்குன்னு அர்த்தம் நியூட்ரல் pHல இருந்து தூரமா போகுதுன்னா ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் கான்செப்ட் புரியுதா ரொம்ப இது வந்து மக்கப் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது கான்செப்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கறாங்க சிம்பிள் கான்செப்ட் தான் பட் அவங்க கேட்கிற கேள்வியில இருந்து இது யோசிக்க முடியணும் பாருங்க அப்போ இங்க பாருங்க pH
1 pH 1 எடுக்கலாம். ஏன் சார் 1 ஆகுது க்ளோஸ் டு 0 தானே, அப்போ இது ஸ்ட்ராங் ஆசிட் சார், இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் சார். அப்புறம் 13 எடுக்கலாம், க்ளோஸ் டு 14 தானே, அப்போ அது ஸ்ட்ராங் பேஸ். ஆனால் இது 5 8 எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே 2 எடுக்கலாம், 1 and 2 1 and 2 1 and 2 1 and 2. Option A is the right answer. Option A is the right answer. 1 and 13. Very good, very good. 1 and 13. Very good, very good, Sharon. Very good, Sharon. Yes, yes, yes. Clear? First question detail explain பண்ணிருக்காரு ராஜன் Dilip explain பண்ணிருக்க, நீங்க போய் பார்க்கலாம், ரிவைண்ட் பண்ணி போய் பார்க்கலாம். ஓகே, கிளியரா ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, refer to the table given below the draw the molar conductivity and concentration curve for solution A and B. இங்க solution A இருக்கு, solution B இருக்கு. பாருங்க, molar conductivity நமக்கு தெரியும், electrochemistry chapterல நாம படிச்ச ஒரு கிராஃப் தான் இது. Y axis la lambda m represents molar conductance. X axis la square root of C represents concentration. Square root of C represents concentration. ஸோ நமக்கு என்ன தெரியும், டைலூட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் குறையும், டைலூட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் குறையும், கான்சன்ட்ரேஷன் குறையும் போது மோலார் கண்டக்டன்ஸ் கூடும். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸில் மோலார் கண்டக்டன்ஸோட இன்க்ரீஸு கிராஜுவலாக இருக்கும். அப்புறம் அதை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணால் y ஆக்சிஸில் போய் டச் ஆகும். டச் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் லாம்டா எம் நாட் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். வீக் எலக்ட்ரோலைட்ஸில் டைலூட் பண்ணால் மோலார் கண்டக்டன்ஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு டைலூட் பண்ணும்போது அதிகமாக டிசோசியேஷன் நடக்குதும், புதுசாக அயோன்ஸ் ஜெனரேட் ஆகும். வாட் அபவுட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் டைலூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முழுசாக டிசோசியேட் ஆகிருக்கேன். ஸோ டைலூட் பண்ணால் புதுசாக அயோன்ஸ் வராது, இருக்கிற அயோன்ஸோட மொபிலிட்டி தான் கூடும். பட் வீக் எலக்ட்ரோலைட்ஸில் டைலூட் பண்ண புதுசாக அயோன்ஸ் டிசோசியேட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அயோன்ஸோட கான்சன்ட்ரேஷனும் சடனாக இன்க்ரீஸ் ஆகும், அயோன்ஸோட மொபிலிட்டியும் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால வீக் எலக்ட்ரோலைட்டில் கர்வ் எப்படி இருக்கும், சடன் இன்க்ரீஸாக இருக்கும், அப்படியே மேலே போகும், அது y ஆக்சிஸில் டச் பண்ணாது. கிளியரா பசங்களா? இங்கே பாருங்க, சொல்யூஷன் ஏ அதில் ரெட் பிரைட்டு green light dim அப்படின்னா இது கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை எடுக்கலாம். ஸோ ஏ வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் என்ன சொன்னேன், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் ஏ வந்து இப்படி இருக்கும். சார் சொல்யூஷன் பி பாருங்க, சொல்யூஷன் பி அதில் ரெட் டிம் கிரீன் ஆஃப், அப்போ அது வீக் எலக்ட்ரோலைட்னா எப்படி இருக்கும் சார், இப்படி வந்து அது இப்படி போகும், இப்படி வந்து அது இப்படி போகும், இப்படி வந்து அது இப்படி போகும், இப்படி வந்து அது இப்படி போகும். இது வந்து பி சொல்யூஷன். கிளியரா பசங்களா? இஸ் தட் கிளியர்? எஸ். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல ஸ்ட்ரைட் லைன் கிராஜுவலா போய் y ஆக்சிஸ்ல போய் டச் ஆகும். y ஆக்சிஸ்ல போய் டச் பண்ணா அந்த பாயிண்டோட பேரு லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். பட் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு இந்த கிராஃப் எப்பவுமே y ஆக்சிஸ்ல போய் டச் பண்ண மாட்டேன். கிளியரா பசங்களா? அப்போ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு d/Huckel Onsager equation ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் d/Huckel Onsager equation எழுத முடியும். ஆனால் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு d/Huckel Onsager equation எழுத முடியாது. லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. வீக் எலக்ட்ரோலைட்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம இந்த சாப்டர்ல அடுத்த டாபிக்கா கொல்ராஷஸ் லோ படிக்கிறோம். கொல்ராஷஸ் லோ ஞாபகம் இருக்கா? படிக்கணும், டெஃபினிஷன் படிக்கணும், கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், மறந்துடாதீங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக் கொல்ராஷஸ் லோ. ஓகேப்பா அடுத்து என்ன இருக்கு சார்? இங்க Iron-EDTA காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Iron-EDTA காம்ப்ளெக்ஸ் ஃபார் இன் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல வந்து மீல்ஸ்ல வந்து டயட்ல வந்து நமக்கு பாடிக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அதை வந்து என்ன பண்ண ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு பேர் தான் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகே, இங்க பாருங்க, ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் as the practice of adding vitamins and minerals of commonly நம்ம நார்மலா டெய்லி பேஸ்ல சாப்பிடுற சாப்பாடுல வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ஆட் பண்றதுக்கு பேர் தான் ஃபார்ட்டிஃபிகேஷன். இட் இஸ் a proven safe and cost effective strategy for improved diets and for the prevention and control of micronutrient deficiencies. ஓகே, நமக்கு இருக்கிற டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு இது ஒரு proven strategy. ஓகே, a food product such as rice ஆகட்டும், wheat ஆகட்டும், flour, edible oil ஆகட்டும், that is fortified through the addition of fortificates called vehicle. ஓகே, இங்க பாருங்க, in African and South Asian countriesல 40% of the population suffer from அனீமியால சஃபர் பண்றாங்க. average human needs nearly 10 milligram of iron daily. ஓகே, ஒரு டெய்லி வந்து நமக்கு 10 milligram அயன் தேவைப்படுது.
அயன் ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணாதான் மேபி யூஸ்ஃபுல். நம்ம அயன் ஃபோர்டிஃபிகேஷன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அயன் ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணுறோன்னா அயனோட கண்டென்ட்டை ரிச்சாக கொண்டு வந்தால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃபைட்டிங் அயன் டெஃபிஷியன்சிஸ். அனீமியாக்கு எதிரெல்லாம் நமக்கு வந்து அந்த டிசீஸுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ரெடியூஸ்டு அயன் அண்ட் செவரல் அயன் சால்ட் ஹேவிங் யூஸ்ட் இன் த பாஸ்ட் ஆஸ் அயன் ஃபோர்டிஃபிகேஷன். ஓகே, முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹவெவர் நாட் ஆல் ஆர் சூட்டபிள் ஃபார் திஸ் பர்பஸ். எல்லா சால்ட்டும் வந்து யூஸ் பண்ண முடியாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அயன் அப்சார்ப்ஷன், ரீசெண்ட் ஸ்டடீஸ் ஹேவ் ஷோன் தட் பிவரேஜஸ் கண்டெய்னிங் சுகர் fortified with either ferrous sulfate or Fe3-EDTA complex have high rate of absorption of iron. ஓகே, அப்போ ஃபெரஸ் சல்ஃபேட்டு அதே மாதிரி Fe3-EDTA. Fe3 இந்த ப்ராக்கெட்டில் 3ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ஃபெரிக்குன்னு அர்த்தம். ஃபெரிக்கு EDTA என்ன? சார் எத்திலீன் டயமின் டெட்ரா அசட்டேட்டு. இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள் தான் EDTA. EDTA ஸ்ட்ரக்சர் படிக்கணும். EDTA நாலு எத்திலீன் டைமின் டெட்ரா அசட்டேட் டயமின். 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டோ இருக்கு, 4 ஆக்சிஜன் டோனர் ஆட்டோ இருக்கு. ஸோ ஒரு EDTA மோலிக்யூலால அட் ப்ரெசண்டா ஒரே டைம்ல 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான் 6 பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்க முடியும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு. 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு EDTA மோலிக்யூல் அட் ஏ டைம் 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சென்ட்ரல் ஆட்டத்துக்கு கொடுக்க முடியும். அதனால தான் இதுக்கு பேரு ஹெக்ஸாடென்டேட். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 6. கிளியரா? Ferrous sulfate as well as Fe3-EDTA is suitable to enrich sugar, but while iron from ferrous sulfate இருக்கிற அயன் வந்து precipitate ஆகும் and poorly absorbed. அப்போ ferrous sulfate விட பெட்டர் யாருன்னு கேட்குறாங்க. When fortified sugar is added to beverages such as tea, Fe3-EDTA react slowly with tea and iron is not precipitated at least for 20 hours. அப்போ ferrous sulfate விட பெட்டர் வந்து Fe3-EDTA அந்த காம்ப்ளெக்ஸ் தான் பெட்டர்னு இந்த பேசேஜ்ல இருந்து நமக்கு ஐடியா கிடைக்குது. இப்போ இதோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சார், ஐ டிட் ஸ்டடி திஸ் சாப்டர். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் படிக்கணும்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர் தானே. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும் போதே 2 சாப்டர் தான் நமக்கு இருக்கு, D and F பிளாக் எலிமெண்ட்டும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸும். ஓகே, படிங்க. இருக்கிற டைம்ல ஒன் ஷாட் இருக்கு. NCERT லைன் பை லைன் வந்து Xylem NEET தமிழ் சேனல்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் நான் எடுத்திருக்கேன், D and F பிளாக்கும் எடுத்திருக்கேன். ஸோ மினிமம் அந்த டைம் மற்ற சாப்டர்லாம் கவர் ஆயிருக்கு. இந்த சாப்டர் தான் படிக்கலைன்னா அது ஒரு 3 hour வீடியோ, சிங்கிள் வீடியோ முடிஞ்சு அது பாருங்க. தட் இஸ் இனஃப். இனிமே அதான் பண்ண முடியும். கிளியரா? ரைட் வாங்க, இங்க வாங்க. Based on the information provided above, answer the following question. First question பாருங்க. Why is Fe3-EDTA complex stable as compared to ferrous sulfate? Ferrous sulfate விட Fe3-EDTA complex ஏன் ஸ்டேபிளா இருக்கு? அப்ப நம்ம சொல்லணும் சார், EDTA is a hexadentate ligand. So central metal Fe கூட at a time 6 கோஆர்டினேட் போண்டு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆன சிலேஷன் ஃபார்ம் ஆகுது. சிலேஷன் கேள்விப்பட்டிருக்கும். ஓகே, சைக்ளிக் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுக்கு சொல்ற பேரு தான் சிலேஷன். நம்ம கையில் இருக்கிற லிகாண்டு மோனோடென்டேட்டா இருந்தா சிலேஷன் பண்ண முடியாது. பைடென்டேட் ஓர் அதை விட ஹையர் டென்சிட்டி இருந்தா சிலேஷன் பண்ண முடியும். EDTA இங்க மெட்டல் கூட அயன் கூட சிலேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. சிலேஷன் காம்ப்ளெக்ஸ்ல அயனுக்கும் அந்த லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற போண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால அதுல இருந்து அயனை பிரசிபிடேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருப்பேன். கிளியரா? ஹாய் புவன்ஸ்ரீ. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் when hard water is titrated against Na2-EDTA? சோடியம் Na2னா சோடியம் தானே. ஸோ ஹார்டு வாட்டருக்கு என்ன காரணம்? வாட்டர் ஹார்டா இருக்கிறதுக்கு காரணம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்டோட அமௌண்ட் அதிகமா இருக்கிறது தானே. ஸோ இஃப் யூ டைட்ரைட் ஹார்டு வாட்டர் வித் Na2-EDTA என்ன ஆகும்? இந்த EDTA கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ EDTA யூஸ் பண்ணி நமக்கு ஹார்டு வாட்டரோட எஸ்டிமேஷன் பண்ணலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னு கேட்டால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், த லிகாண்ட் EDTA வில் ரியாக்ட் வித் Ca2+ அண்ட் Mg2+ அயோன். ஸோ Ca2+ கூடயும் Mg2+ அயோன்ஸ் கூடயும் EDTA ரியாக்ட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இன் தட் வே நமக்கு என்ன பண்ண முடியும்? ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது சொல்லுங்க. அடுத்தது யூ ஆர் எ டாக்டர்.
ஒர்க்கிங் இன் சொமாலியா. அப்போ நமக்கு ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, சொமாலியா அங்கே தான், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி தான். வில் யூ ரெக்கமெண்ட் அயன் ஃபார்ட்டிஃபைடு ஃபுட் டு யுவர் பேஷண்ட்ஸ்? எஸ். ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்களில் எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ 40% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு அனீமியா இருக்கு. அப்போ அந்த அனீமியா வர்றதுக்கு காரணம் டெஃபிஷியன்சி இன் அயன் தானே. ஸோ அதனால அயன் ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்டை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் தப்பு இல்லை. எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ், ஐ வில் சஜஸ்ட் பிகாஸ் த பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் அனீமியா. அதை டேக்கிள் பண்றதுக்கு எஸ். நெக்ஸ்ட், what is the density? What is the density of the ligand Fe3-EDTA complex? What do you mean by density பசங்களா? What do you mean by density? சொல்லுங்க. டென்சிட்டினா என்ன சொல்லுங்க. டென்சிட்டினா என்ன சார்? டென்சிட்டினா என்ன? டென்சிட்டி NH3 அம்மீன், இதோட டென்சிட்டி என்ன? 1. வாட்டர் டென்சிட்டி என்ன? 1. அப்ப இதெல்லாம் மோனோடென்டேட் லிகாண்ட். Cl ஓட டென்சிட்டி 1, மோனோடென்டேட் லிகாண்ட். En சார், En என்ன? எத்திலீன் டயமீன், அதோட டென்சிட்டி என்ன? 2. சார் OX என்ன? ஆக்சிலேட், அதோட டென்சிட்டி என்ன? 2. ஸோ ஒரு லிகாண்டோட சிங்கிள் மோலிக்யூல் எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சென்ட்ரல் மெட்டலுக்கு கொடுக்குது, அதுக்கு சொல்ற பேரு தான் டென்சிட்டி. கிளியரா? அப்போ இங்க EDTA பத்தி பேசுறாங்க. சார் EDTA ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? EDTA 4- எத்திலீன் டயமீன் டெட்ரா அசெட்டேட் 4- ஸ்ட்ரக்சர் பாருங்க. எத்திலீன் டயமீன், அப்ப ரெண்டு கார்பன், எத்திலீன் 2 கார்பன், எத்திலீன் டயமீன், அப்ப இங்க ஒரு எண்ணெய், இங்க 2 எண்ணெய், எத்திலீன் டயமீன். டெட்ரா அசெட்டேட் CH2COO-, CH2COO-, 2 அசெட்டேட், இன்னும் ரெண்டு வேணும். ஸோ CH2COO-, இன்னும் ஒன்று கூட CH2COO-. ஸோ பாருங்க பசங்களா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஒரு டோனர் ஆட்டம். எத்தனை நைட்ரஜன் இருக்கு? 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டமா இருக்காங்க. அப்போ 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டம் கேள்வி கேட்டிருக்காங்க. எத்திலீன் டயமீன்ல 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டம் இருக்கு. அப்புறம் ஆக்சிஜன் டோனர் ஆட்டம் 1, 2, 3, 4, 4 ஆக்சிஜன் டோனர் ஆட்டம் இருக்காங்க. 4 ஆக்சிஜன் டோனர் ஆட்டம், 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டம். ஸோ டோட்டலா எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்கலாம்? 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு சிங்கிள் EDTA சென்ட்ரல் மெட்டலுக்கு 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்குறாங்க. அதனால இட் இஸ் கால்டு ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். கிளியரா? பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் பொட்டாசியம் பர்மேங்கனேட் சொல்யூஷனோட அவங்களோட ஆக்சிடைசிங் பிஹேவியர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கேட்குறீங்களா, இல்லை D&F பேஸ் பண்ணி கேட்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ ரிதிகா லக்ஷ்மி. எஸ், வெரி குட். 2 நைட்ரஜன், சூப்பர். ஓகே, எஸ். EDTA மட்டும் தான் சிலேட்னு நினைச்சிடாதீங்க. ஈவன் நம்மளோட எத்திலீன் டயமீன் இருக்குல்ல, எத்திலீன் டயமீனுக்கு வந்து சிலேஷன் இருக்கு, ஆக்சலேட்டுக்கு சிலேட் இருக்கு. மோனோடென்டேட் லிகாண்டுக்கு மட்டும் சிலேஷன் கிடையாது. மோனோடென்டேட் லிகாண்டை தவிர பைடென்டேட் லிகாண்டு, ட்ரைடென்டேட் லிகாண்டு எல்லாருக்குமே வந்து சிலேஷன் இருக்கு. பட் டென்சிட்டி எவ்வளோ அதிகமாகும், சிலேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும். எத்திலீன் டயமீன் டெட்ராசெட்டேட்ல EDTA டென்சிட்டி 6 இருக்குல்ல, அதனால தான் அந்த சிலேஷன் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் EDTA நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நல்லா பாருங்க. எஸ். அகிலன் நான் எல்லா மெசேஜும் பார்த்துட்டு, நிறைய மெசேஜ் போயிட்டு இருக்கு. நம்ம ஆன்சர் பண்ணும்போது நான் அடிக்கடி பார்க்குறேன். ஓகே, ஸோ அகிலன் என்ன சொல்றாங்க? வை ஆர் யூ நாட் ரிப்ளைங் சார் ப்ளீஸ், ஐ ஹவ் ஃபினிஷ்டு 4 சாப்டர். ஸோ 4 சாப்டர் தான் ஃபினிஷ் ஆயிருக்கா, இனிமேல் 6 சாப்டர் இருக்கு. ரிவிஷன் தானே? ஓகே, பரவாயில்ல. ஸோ இனிமேல் இருக்கிற டைம்ல நல்லா படிங்க. ஆர்கானிக்கெல்லாம் முடிச்சாச்சா? ஆர்கானிக் முடிங்க. அப்புறம் D&F பிளாக்ல பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பர்மேங்கனேட் 2 பேருமே ஆக்சிடைசிங் ஏஜெண்டா எப்படி வேலை பார்க்குறாங்க? Fe2+ இருந்தால் Fe3+ ஆகும், SN2+ இருந்தால் SN3+ ஆகும், ஆக்சைடு இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு ஆகும். அந்த கன்வர்ஷன்ஸ் இருக்குல்ல, பேலன்ஸ்ட் இக்குவேஷன் விடுங்க. ஆனால் பொட்டாசியம் பர்மேங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன சேஞ்ச் நடக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர், பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடையும் பொட்டாசியம் பர்மேங்கனேட்டோடையும் அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்குல்ல, MnO4 அந்த ஸ்ட்ரக்சர், Cr2O7 2- அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராப் பண்ணுங்க. எல்லா இடத்துலையுமே மெட்டல் ஆக்சிஜன் பாண்ட் எல்லாம் லெங்த் சேமா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் எல்லாம் நம்ம சொல்றாங்க. Density is the number of donor atoms in a ligand that can directly attach to a central metal atom. No, Shubharanjini. Density is the number of lone pair of electron. Density is the number of
pair of electron donated by a single ligand. Donor atom கிடையாது. Donor atom அந்த வார்த்தையே அங்க பேசாதீங்க. Densityக்கும் donor atomத்துக்கும் சம்பந்தம் இல்லை. Density is the number of coordinate bond. It is the number of coordinate bond per ligand. Per ligand. ஒரு லிகாண்டுக்கு எத்தனை கோஆர்டினேட் பாண்டை கொடுக்க முடியும், அதுதான் டென்சிட்டி. அதுதான் டென்சிட்டி. ஓகே, பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. நான் அது பார்த்தது இல்லை. பட் நமக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குது, நமக்கு இதெல்லாம் ரிசோர்சஸ். ஸோ நீங்க இதை பத்தி எங்கிட்ட கேட்க வேண்டாம். உங்களுக்கு அது வர்த்தா தெரியுதா, கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நான் அது பார்க்கல, பார்த்தா தானே அது வர்த்தா இல்லையான்னு சொல்ல முடியும். சரி சரி சரி. நம்பர் ஆஃப் லோன் பேர் வேண்டாம், சாரி நான் அதை சொன்னேன். நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட்ஸ் பர் லிகேண்ட். நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட் பர் லிகேண்ட். பர் லிகேண்ட் ஒரு லிகேண்டு மெட்டல் கூட எத்தனை கோஆர்டினேட் பாண்டு உருவாக்குது, அதுதான் டென்சிட்டி. ஒரு எத்திலீன் டைமின் 2 பேர் 2 கோஆர்டினேட் பாண்டு, அப்போ அது டென்சிட்டி 2. ஒரு ஆக்சலேட்டோ 2 கோஆர்டினேட் பாண்டு, அப்போ டென்சிட்டி 2. ஒரு EDTA 6 கோஆர்டினேட், அப்போ டென்சிட்டி 6. கிளியரா? இங்க வாங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வர்னர் எஸ், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல 3 தியரி தான் நமக்கு இருக்கு. கோஆர்டினேஷன் சாப்டர், அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சாப்டர்ல 3 தியரி இருக்கு. ஒன்னு சிம்பிள் தியரி, வர்னர் தியரி, அப்புறம் VBT, அப்புறம் CFT. இந்த 3 தியரி இருக்கு. அதுல வர்னர் தியரி பத்தி ஒரு கொஸ்டின்டா. வர்னர் என்ன சொல்றாங்க சார்? வர்னர் சொல்லி இருக்காங்க. வாட் ஹேப்பன்? டேபிள் சார்ஜ் இல்லையா? ஐயோ பென்சில் சார்ஜ் ஆகணும்டா. பாருங்கடா. For important question for board exam. Yes, Werner theory importance. Already நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நீங்க ஒன் ஷாட் பாருங்க. ஓகே, தியரி வேண்டாம் சார். கொஸ்டின் தான் அது. ஓகே, கொஸ்டின் தான் அது. பாருங்க. Werner proposed the concept of primary valency. According to Werner theory, primary valency இருக்காங்க, secondary valency இருக்காங்கல்ல. பிரைமரி வேலன்சினா என்ன சார்? பிரைமரி வேலன்சினா அயனைசபிள் வேலன்சி. நீங்க அதை படிச்சிருப்பீங்க, டிஃபரன்ஸ் இன் வெர்னர் தியரி. பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க போர்டு எக்ஸாமுக்கு. பிரைமரி வேலன்சி represents the oxidation number of the metal. Secondary valency represents the coordination number of the metal. Primary valency ionizable, secondary valency non-ionizable. Primary valency satisfied by anion, secondary valency satisfied by anion or neutral molecule. Primary valencies are directional in primary valency is non-directional in nature. Secondary valency directional in nature. Primary valency directional illa. So it does not related to geometry. Ana secondary valency related to geometry. இந்த differences படிக்கணும். இதுதான் வர்னரோட postulates. படிக்கணும்ப்பா. கிளியரா? கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னன்னு கேக்குறாங்க. கோஆர்டினேஷன் நம்பர்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல மெட்டலுக்கும் லிகான்ஸுக்கும் இடையில இருக்கிற கோஆர்டினேட் பாண்ட் எவ்வளவு? கோஆர்டினேஷன் நம்பர்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டலுக்கும் லிகான்ஸ், அங்க டிஃபரெண்ட் லிகான்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு இடையில இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் பாண்ட், அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். ஆனா டென்சிட்டின்னு சொன்னா ஒரு லிகாண்ட் எடுங்க, ஒரு சிங்கிள் லிகாண்ட் எடுங்க, அந்த சிங்கிள் லிகாண்ட் எத்தனை கோஆர்டினேட் பாண்ட் கொடுக்குது, அதுதான் டென்சிட்டி. டென்சிட்டி ஆஃப் லிகாண்ட் தான் சொல்லுவாங்க. ஆனா கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணும். டிஃபரன்ஸ் புரியுதா பசங்களா? டென்சிட்டி ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் தப்பு. டென்சிட்டி ஆஃப் லிகாண்ட், கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். கிளியரா? ஐடியா கிடைச்சதா? சுமதி மரியாதை போயிடு. ஓகே, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு நியூமரிக்ஸ் வேணுமா? ஸோ இனிமேல் நமக்கு அது பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் லாஸ்ட் இயர் தான் 100 கோட் கொஸ்டின்ஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலிருந்து 100 கொஸ்டின்ஸோட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நீட் சேனலில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நியூமரிக்கல் சேம் தான், அது பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இங்க பாருங்க, கொஸ்டின்ஸ் இருக்கு, நமக்கு பார்க்கலாம் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு? குரோமியம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு சார்? குரோமியம் தான் சார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். யாரு லிகாண்ட்? ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் அது குரோமியம். ஸ்கொயர் பிராக்கெட்ல மெட்டல் கூட யாரு இருக்காங்க? 6 அமோனியா. அவங்க 6 பேரும் லிகாண்ட். அவங்க 6 பேரும் நேமிங் ரியாக்ஷன் நாளைக்கு மேரத்தான் செஷன்ல கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா நான் சொல்றேன். ரைட்டா? டுமாரோ நமக்கு மேரத்தான் செஷன் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் 5 மணிலிருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்டார்டிங்ல இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் வந்து அனில் சார் கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிலிருந்து நமக்கு ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். ஒரு 10-11 மணிக்கு உள்ள முடிச்சிடுறேன்.
ஓகே, சரிப்பா சரிப்பா. இந்த காம்ப்ளெக்ஸ் பேராமேக்னெட்டிக்டா, ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் டயாமேக்னெட்டிக். அதுக்கு காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எழுதி பார்க்கலாம். CrNH3 6 3+ பாருங்க. CrNH3 6 times 3+. கரெக்டா? பாருங்க. இங்க பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாரு, இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் NH3 இஸ் ஏ நியூட்ரல் லிகண்ட். NH3 நியூட்ரல் லிகண்ட். NH3க்கு சார்ஜ் இல்ல, 0 தான் சார்ஜ். அப்ப இந்த 3+ யாரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்? குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த காம்ப்ளெக்ஸ்ல குரோமியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, யூஸ்வலி குரோமியத்தோட ஆட்டோமிக் நம்பர் 24. எக்ஸப்ஷனல் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். ஆர்கன் 18 எலக்ட்ரான் கவர் ஆயிடுச்சு. அப்புறம் 4s1 3d5. இதுதானே குரோமியத்தோட கான்ஃபிகரேஷன். இப்போ இதுல இருந்து 3 எலக்ட்ரானை தூக்கி வெளியே போடணும். ஸோ குரோமியம் +3ன்னு சொல்லும்போது ஆர்கன் அங்கதான் இருக்கும். வேலன்ஸ் ஷெல் யாரு? 4s1. அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த ஒரு எலக்ட்ரான் போகும். இன்னும் 2 எலக்ட்ரான் போகணும். 2 எலக்ட்ரான் எங்க இருந்து போகும்? 3d5ல இருந்து 2 எலக்ட்ரான் போகும். ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன? 3d3. ஸோ இதோட ஆர்பிட்டல் எழுதி பாருங்க. 3d3னா 5d ஆர்பிட்டல். 3dனா 5d ஆர்பிட்டல். 1 2 3 4 5. 3d3க்கு அப்புறம் யார் இருக்காங்க? இங்க 4s ஆர்பிட்டல் இருக்காங்க காலியா. இங்க 4p ஆர்பிட்டல் இருக்காங்க காலியா. இந்த 3d3 தானே. அப்ப 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். பசங்களா 3 எலக்ட்ரான் தான் இருக்கு. லிகாண்ட் NH3. லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்தாலும் சரி, வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தாலும் சரி, D1 D2 D3 கான்ஃபிகரேஷன் லிகாண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வீக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி தானே. ஸோ D1 D2 D3 ஃபில் பண்ணுங்க. 3 எலக்ட்ரான் 1 2 3. ஏன் சார் ஒரே மாதிரின்னு சொன்னேன்? ஏன்னா பேரிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா அது 4th எலக்ட்ரான்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். இஃப் த லிகாண்ட் இஸ் a strong field ligand, pairing should start from 4th electron. ஆனா இங்க 3 எலக்ட்ரான் தானே இருக்கு. அதனால D1 D2 D3ல லிகாண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வீக்கா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். கிளியரா? அப்ப இப்படி இருக்கும்போது நல்லா பாருங்க. இனிமே 6 அமோனியா இருக்கு. ஒரு அமோனியா மோனோடென்டேட் தானே. அப்போ ஒரு அமோனியா ஒரு பேர் தருவாங்க. அப்ப 6 அமோனியாக்கு 6 வேக்கண்ட் ஆர்பிட்டல் வேணும். 1 2 3 4 5 6 கிடைச்சது சார். அப்ப இதோட கான்ஃபிகரேஷன் சாரி, இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன சார்? 3dல இருந்து 2d எடுக்கிறோம், D2. அப்புறம் 4s இருந்து ஒரு s எடுக்கிறோம், S. p இருந்து 3p எடுக்கிறோம், P3. ஸோ D2sp3 ஹைபிரிடைசேஷன். ஒக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி. இன்னர் டி எடுத்திருக்கோம்ல, 4s 4p கூட 3d வந்திருக்கோம்ல. ஸோ இதுக்கு பேரு இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டது பேராமேக்னெட்டிக் தானே? ஆமா, பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் 3 அன்பேர் எலக்ட்ரான் இட் இஸ் எ பேராமேக்னெட்டிக். கிளியரா? ஐ திங்க் இட்ஸ் சம் கார்ட்டூன். டே இல்ல, இது வரைக்கும் பண்ணல. இனிமே ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவேன் தர்ஷன். நல்லா இருக்கும் இல்ல? கார்ட்டூன்ல வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பேரா அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு. பேரா ரெடியா? பேரானா அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தா, ஒரு எலக்ட்ரானாவது அன்பேரா இருந்தா பேராமேக்னெட்டிக். எல்லா எலக்ட்ரானும் பேரா இருந்தா டயாமேக்னெட்டிக். ஓகே, இங்க 3 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் 3 அன்பேர் எலக்ட்ரான் இட் இஸ் எ பேராமேக்னெட்டிக். கிளியரா? D2sp3. எஸ் DNF பிளாக் 1 ஷாட் நான் எடுத்திருக்கேன்டா. அது பாருடா, லாஸ்ட் இயர் எடுத்திருக்காங்கடா. ஓகே, ஃபர்ஸ்டா கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாரு. ஏன்னா லாஸ்ட் நாள்ல நான் வந்து ரிப்பீட் பண்ணி சொன்னா நிறைய பேர் என்ன திட்டுவாங்க. சாரி, டைம் போகுது சார். ஏன்னா நிறைய பேருக்கு இது முடிச்சுட்டு வேற படிக்க வேண்டி இருக்கும். ஓகே, ரிப்பீட் பண்ணி நீங்க பாருங்க. ரெடி? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க. அடுத்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க. அது வந்து டயாமேக்னெட்டிக். பார்க்கலாம். NaCN4 2- பாருங்க. NaCN4. லிசன் NaCN4 2-. ஸோ இங்க பாருங்க, இங்க Cn தான் லிகாண்டு. Cn-ஓட சார்ஜ் -1, ஆனியோனிக் லிகாண்டு -1. அப்ப இங்க நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒரு நிக்கல் இருக்கு X, 4 Cn இருக்கு. அப்போ 4 × -1
Okay, that is equal to overall charge -2. So x minus 4 is equal to -2, x is equal to +2 னு வரும். So இங்க நிக்கலோட oxidation state +2. பசங்களா நிக்கல் 3D series element atomic number 28, electronic configuration argon 4s2 3d8 வரும். அப்ப நிக்கல் 2+ னு சொல்லும்போது வேலன்ஸ் ஷெல்லில் இருந்து 2 எலக்ட்ரானை தூக்கி வெளியே போடணும். 4s 3d எது வேலன்ஸ் எலக்ட்ரான்? 4s தானே வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ இங்க 3d8 வரும். ஓகே, அப்போ 3D ல 8 எலக்ட்ரான். ஸோ 3D d ஆர்பிட்டல் ட்ரா பண்ணுங்க. ஸோ 3D ஆர்பிட்டல் 1 2 3 4 5 இதுல 3D ல 8 எலக்ட்ரான். அப்புறம் 4s காலியா இருக்கும், 4pயும் காலியா இருக்கும். பார்க்கலாம் இங்க 4dயும் காலியா இருக்கும். பாருங்க இங்க பாருங்க, நம்ம ஃபில் பண்ண போறோம். 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப லிகாண்ட பார்த்தேன். சார் லிகாண்ட் யாரு? சயனோ லிகாண்ட். சயனோ லிகாண்ட் இஸ் a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். CN is a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்தா என்ன நடக்கும்? பேரிங் நடக்கும். பேரிங் எப்ப இருந்து ஆரம்பிக்கும்? 4th எலக்ட்ரான்ல இருந்து ஆரம்பிக்கும். சோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் பேரிங் இல்ல, செகண்ட் எலக்ட்ரான் பேரிங் இல்ல, தேர்ட் எலக்ட்ரான் பேரிங் இல்ல, ஃபோர்த் எலக்ட்ரான் பேரிங் ஆரம்பிக்குது. அடுத்த எலக்ட்ரான் பேரு 6 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. நமக்கு 8 எலக்ட்ரான் இருக்கு, இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ அதுவும் இங்க பேர் ஆகும். கிளியரா? அப்ப எல்லாமே பேடா இருக்குடா. ஓகே, இனிமே பாத்துக்கோங்க. சார் எத்தனை CN இருக்கு? 4 CN. ஒரு CN ஒரு பேரை கொடுப்பாங்க. 4 CN 4 பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்கும். அப்ப அதுக்கு 4 ஹைபிரிட் ஆர்பிட்டல் வேணும். நம்ம கையில ஒன்னு இங்க இருக்கு, ஒன்னு இங்க இருக்கு. சோ இது போதும் எனக்கு, இது போதுமே. என்ன காரணம்? ஏன்னா என்கிட்ட 4 மோனோடென்டேட் லிகண்ட் தான் இருக்கு. 4 மோனோடென்டேட் லிகண்டுக்கு 4 வேக்கண்ட் ஆர்பிட்டல் போதும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 வந்தா DsP2 hybridization. Yes, I know. It is DsP2 hybridization. புரியுதா பசங்களா? DsP2 hybridization. Clear? Very good. Yes, Darshan. Chemical kinetics most important question. Zero order and first order integrated rate equation படிங்க. அப்புறம் pseudo first order reaction அதோட எக்ஸாம்பிள் எல்லாம் படிச்சுக்கோங்க. half life, Arrhenius equation important. Now only I joined, sir. Did I want to watch from? Yeah, 2x ல போட்டு பாருங்க ஹரிஷ். Okay, 2x ல போட்டு பாருங்க. Right. தெரியாதுப்பா, பாவம். இந்த பாவெல்லாம் நான் என்ன பண்றது? So clear-ஆடா அந்த கொஸ்டின்? clear-ஆ? அடுத்த கொஸ்டின் என்ன? write one difference between primary valency and secondary valency. 1 2 3 சொல்லுவேன். primary valency ionizable, secondary valency non ionizable, primary valency oxidation number, secondary valency coordination number. correctா? primary valency non directional, secondary valency directional. எவ்வளவு டிஃபரன்ஸ் வேணாலும் சொல்லுவேன். சார் ஹை ஸ்பின் லோ ஸ்பின் எப்படி கண்டுபிடிக்க? பசங்களா, லிகாண்ட் வரும்போது பேரிங் நடக்குதா? லோ ஸ்பின். லிகாண்ட் வரும்போது பேரிங் நடக்கலையா? ஹை ஸ்பின். அஸ்தா கிளியரா? சார் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா டேனியல் செல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் கண்டக்டன்ஸ், அந்த கப்பா இருக்குல்ல, கண்டக்டிவிட்டி கப்பா, லாம்டா எம், அந்த ரிலேஷன்ஷிப்பு, கொல்ராஷஸ் லோ படிக்கணும். அப்புறம் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனோட நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. ரெடியா? ரைட். ஹவு திஸ் இஸ் ஸ்கொயர் பிளானர்? DsP2 கான்ஃபிகரேஷன் வந்தா ஸ்கொயர் பிளானர் தான். sp3 வந்தா டெட்ராஹீட்ரல். அது படிக்கணும். நவநீதன் இல்ல, நவீன் சாந்த். ஓகே, சாரியா, லைவ்ல. நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா. வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிட்டிங் எனர்ஜி? நாம படிச்சிருக்கோம். தேங்க்யூ டியர். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிட்டிங் எனர்ஜி CFSE நம்ம படிச்சிருக்கோம்ல சார். 5 பாருங்க. சார் 5 d ஆர்பிட்டல்ஸ் சிவனேன்னு சொல்லி இங்க இருந்தாங்க. 5 d ஆர்பிட்டல்ஸ் ஞாபகம் இருக்கா? dxy, dyz, dxz, dx2, y2, dz2.
அவங்க பாட்டுக்கு அப்படி இருந்த ஒரே எனர்ஜி டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். அப்பதான் அவங்கள பார்த்து ஒரு லிகாண்ட் வர ஆரம்பிச்சாங்க. நான் ஒக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸை பத்தி பேசுறேன். இன் ஒக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் லிகாண்ட்ஸ் அப்ரோச் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் along தி ஆக்சிஸ். ஸோ இந்த 5 d ஆர்பிட்டல்ஸும் ரிப்பல்ஷன் ஃபேஸ் பண்றாங்க from the ligandல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இவங்களுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க, அப்போ ரிப்பல்ஷன் ஆரம்பிச்சிரு. ஸோ எல்லா டி ஆர்பிட்டலோட எனர்ஜியும் கூடும். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூடலடா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூடாம என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? எந்த டி ஆர்பிட்டலோட லோப்ஸ் ஆக்சிஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு சூப்பரா கூடுது. அந்த ரெண்டு பேர் தான் இங்க மேல இருக்காங்க. அவங்களுக்கு பேரு இஜி செட்டு. வேற 3 டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல, dxy dyz dxz, அவங்களோட லோப்ஸ் பிட்வீன் த ஆக்சிஸ் தானே, அதனால அவங்களுக்கு பெருசா ஒன்றும் ரிப்பல்ஷன் ஃபேஸ் ஆகல. இதுக்கு பேரு T2g. இப்போ இந்த 5 பேருக்கும் கூடி இருக்கு. இதுதான் ஒரிஜினல் அவங்களோட எனர்ஜி. பட் லிகாண்ட் வரும்போது எல்லாருக்கும் கூடி இருக்கு. 2 பேருக்கு சூப்பரா கூடி இருக்கு, 3 பேருக்கு அந்த அளவுக்கு கூடல. ஸோ இந்த 5 பேருக்கும் கூடி இருக்கு. அதோட ஆவரேஜ் தான் இது. இந்த எனர்ஜி இருக்குல்ல, இந்த எனர்ஜி இதுக்கு பேரு, இந்த லைனுக்கு பேரு பேரி சென்டர். இதுல இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸுக்கு டெல்டா ஓன்னு பேரு. டெல்டா ஓ. வாட் இஸ் டெல்டா ஓ? இட் இஸ் த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் octahedral complexes. What is delta O? Crystal field splitting energy in octahedral complexes, or it is the energy difference between the EG orbitals and T2g orbital. மேல இருக்கிறது EG orbital, கீழே இருக்கிறது T2g orbital. EG னா யாரு? dx square y square dz square. T2g னா என்ன? dxy dyz dxz. கிளியரா? இதெல்லாம் டிராப் பண்ணிட்டு டயலாக் அடிக்கணும். சும்மா டயலாக் சொல்லிட்டு இருக்க கூடாது எக்ஸாம் பேப்பர்ல. ஓகே சார், வேன் ஹோ ஃபேக்டர் வச்சு ஒரு சம் போடுங்க. வேன் ஹோ ஃபேக்டர் வச்சு சம் வரும். சொல்றேன். இதுல இருக்கு. இன்னைக்கு நமக்கு டிஸ்கஷன் இருக்கு. ஓகே, டோன்ட் வரி. கிளியரா? Yes. So next question. Again, இந்த question பாருங்க, D and F block elements ல இருந்து question டா. பாருங்க, transition metals and their compounds show catalytic activity. Why? Catalytic activity க்கு என்ன காரணம்? பசங்களா, catalytic activity க்கு காரணம் transition metals க்கு variable oxidation state இருக்காங்க. Is that clear? Variable oxidation state இருக்காங்க. Transition metals can ஒரே transition metals-க்கு இப்போ பாருங்க டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயனை எடுத்துக்கோங்க. அயனுக்கு Fe2+ இருக்குடா, அதே மாதிரி Fe3+ இருக்குதா? சார், will you teach maths? No. Fe2+ ஃபெரஸ், Fe3+ ஃபெரிக். ஸோ என்ன ஆகுனா, ஒரு ஸ்டார்டிங்ல ரியாக்டன்ட்ல அது Fe2+ இருந்தா இன்டர்மீடியட்ல அது 3+ மாறலாம். அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட்ல மறுபடியும் 2+ மாறலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு இடையில இதுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும், கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ தட் இஸ் வை இட் கேன் ஆக்ட் ஆஸ் குட் கேட்டலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் வேற சொல்லலாம் சார், டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தானே டிரான்சிஷன் மெட்டல்ஸ், அவங்களுக்கு வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ அவங்களுக்கு லார்ஜ் சர்ஃபஸ் ஏரியா இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த வேக்கண்ட் டி ஆர்பிட்டல், தட் இஸ் ஆல்சோ ஏ சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ 2 பாயிண்ட் சொல்லலாம். ஒன்று வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, டியூ டு த வேக்கண்ட் டி ஆர்பிட்டல் லார்ஜ் சர்ஃபஸ் ஏரியா டு அக்காமடேட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த லிகாண்ட். இது ரெண்டும் சொன்னா போதும். ஓகே, Mn3+ இஸ் a strong oxidizing agent. அது எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க? சார், மேங்கனீஸ் தானே, மேங்கனீஸோட அட்டோமிக் நம்பர் 25 தானே. ஸோ கான்ஃபிகரேஷன் ஆர்கன் 4s2 3d5. அப்போ பாருங்க, Mn3+ இருக்கு. இப்போ நாம Mn3+ இருக்கு. இது வந்து Mn2+ வச்சுக்கோங்க. Mn2+ என்ன? ஆர்கன்ல இருக்கும். ஆர்கன் அப்படிதான் இருக்கும். வேலன்ஸ் ஷெல் 4sல இருந்து 2 எலக்ட்ரான் போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 3d5. ஸோ பாருங்க சார், Mn2+ சொன்னா 3d5 ஹாஃப் ஃபீல்டு, எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. கரெக்டா? அப்போ Mn3+ இருக்கிற ஒருத்தன் எப்பவுமே ஆசைப்படுறது என்ன? எப்படியாவது Mn2+ மாறணும். எப்படியாவது Mn3+ இருந்தா 3d4, Mn2+ போனா 3d5. எது பெட்டர் கான்ஃபிகரேஷன்? 3d5 தானே மோர் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ Mn3+ இருக்கிற ஒரு அயோன் எப்பவுமே Mn2+ வரணும்னு ஆசைப்படுவாங்க. +3 இருந்து +2 ரிடக்ஷன் தானே. யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவன் தானே ஆக்சிடைசிங் ஏஜென்ட். தட் இஸ் வை Mn3+ இஸ் an ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எஸ் சுப்பரஞ்சினி, வெரி குட் சார். ஆக்டிவேஷன் எனர்ஜி வர்சஸ் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி கெமிக்கல் கைனடிக்ஸ்ல வருது. ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வருது. அதுக்கு ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே,
ரைட். மோலார் கண்டக்டிவிட்டினா லாம்டா எம். ஒரு மோல் எலக்ட்ரோலைட்ல அயோனோட கண்டக்டன்ஸுக்கு பேர் தான் மோலார் கண்டக்டன்ஸ். ரெப்ரசென்டட் பை லாம்டா எம். மோலார் கண்டக்டிவிட்டி லாம்டா எம். டைலூட் பண்ணும்போது கண்டக்டன்ஸ் கூடும், மோலார் கண்டக்டன்ஸ் கூடும், கண்டக்டிவிட்டி கப்பா மட்டும் குறையும். மறந்துடாதீங்க, கண்டக்டன்ஸ் கூடும், மோலார் கண்டக்டன்ஸ் கூடும், கண்டக்டிவிட்டி குறையும். இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் வந்து 0 ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல அந்த இன்டெகிரேட்டட் ரேட்லோ அது பார்க்கணும். தென் அரீனியஸ் ஈக்குவேஷன்ஸோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா, லோகரிதமிக் ஃபார்ம் எல்லாம் பார்த்துக்கோங்க. தென் டிபே ஹக்கல் ஓன்சாகர் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. தென் 0 ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கெல்லாம் ஹாஃப் லைஃபோட ஈக்குவேஷன். ஓகே, நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், டேனியல் செல்லோட செல் ரெப்ரசன்டேஷன், அதே மாதிரி ஓவரால் செல் ரியாக்ஷன். பேட்டரிஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் பார்த்தா போதும், ரொம்ப எல்லாம் மக்கப் பண்ண வேண்டாம். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி நல்லா படிச்சுக்கோங்க. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி படிச்சுக்கோங்க. செகண்டரி பேட்டரிஸ்ல லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில ஈக்குவேஷன் பாருங்க. சார்ஜிங்னு சொன்னா ரிவர்ஸ் எழுதணும், டிஸ்சார்ஜிங்னு சொன்னா அது கொடுத்தது எழுதணும். டிஸ்சார்ஜிங்ல தந்த ஈக்குவேஷன் கொஸ்டின் நல்லா படிக்கணும். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி டியூரிங் டிஸ்சார்ஜிங்னு சொன்னா லெட் சல்ஃபேட் ஆகுது, PbO2 லெட் சல்ஃபேட் ஆகுது. ஆனா ரீசார்ஜிங்னு சொன்னா PbSO4 PB ஆகும், PbO2 PB ஆகும். அது ரிவர்ஸ் தான் படிக்கணும். ஓகே, கிளியரா சார்? கேன் யூ ரிமெம்பர் மீ? தெரியும்னு சொல்லலாம்ல திவ்யா? கொலிஷன் தியரி படிங்க. கொலிஷன் தியரிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அரீனியஸ் ஈக்குவேஷன் மாதிரியே கொலிஷன் தியரிக்கு ஒரு ஃபார்முலா எல்லாம் இருக்குடா, அது படிச்சுட்டு போங்க. கொலிஷன் தியரியில சிம்பிள் தான். எஃபெக்டிவ் கொலிஷனை பத்தி பேசுறாங்க. மினிமம் எனர்ஜி இருக்கணும், ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும். இல்ல, ப்ராப்பர் ரேட் இஸ் ஈக்குவல் டு P இன்டு ZAB இன்டு E raised to minus EA by RT. சிம்பிள் ஃபார்முலா தானே, அது படிச்சுட்டு போங்க. ரைட், இம்பார்ட்டன்ட் சாப்டர். எல்லா சாப்டரும் படி. நீங்க ஆல்ரெடி படிச்சதுன்னா எல்லா சாப்டரும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, இல்லாட்டி ஆர்கானிக் எல்லாம் படிக்கணும். எந்த சாப்டர் ஸ்கிப் பண்றதுக்கு எந்த சாப்டரும் இல்லை. ஓகே, ஹாய் திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி வாங்க சார். நெக்ஸ்ட், Cu+ இஸ் நாட் ஸ்டேபிள் இன் அக்வஸ் சொல்யூஷன். சார் என்ன சார் சொல்றீங்க? Cuன்னு சொன்னா ஆட்டோமிக் நம்பர் 29, ஆர்கன் 4s1 3d10 தானே? இதுதானே காப்பரு சார். Cu+ சொன்னா அப்ப ஆர்கன் 4s இருந்து ஒரு எலக்ட்ரான் போகும், 3d10 சார். 3d10 கான்ஃபிகரேஷன் எல்லாம் கிடைக்குது, இருந்தும் கூட Cu+ ஸ்டேபிள் இல்லையா? Cu+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் தான். ஆனா அவங்க கேட்கறது Cu+ இஸ் நாட் ஸ்டேபிள் இன் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன்ல ஸ்டேபிள் இல்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அக்வஸ் சொல்யூஷன்ல ஸ்டேபிள் ஆகணும்னா ஹைட்ரேஷன் எந்தால்பி அதிகமா இருக்கணும். Cu+க்கு அந்த அளவுக்கு ஹைட்ரேஷன் எந்தால்பி இல்ல. ஆனா Cu2+க்கு Cu2+ சொன்னா ஆர்கன் 3d9 தானே? ஸோ கான்ஃபிகரேஷன் வைஸ் பார்க்கும்போது இதுதான் ஸ்டேபிள். பட் Cu2+ அயோனு தண்ணியில் இருக்கும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் எந்தால்பி ப்ரொடியூஸ் பண்றேன். அதனால Cu2+ இஸ் ஸ்டேபிள் இன் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ ஹைட்ரேஷன் எந்தால்பி வச்சு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நீங்க ஹைட்ரேஷன் எந்தால்பி வச்சு யோசிங்க. இது கேட்டியோன் வித் சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ், இது கேட்டியோன் வித் 2 பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது கேட்டியோனோட பாசிட்டிவ் சார்ஜ் கூடும்போது அதுல வாட்டர் மோலிக்யூல் வந்து சரௌண்ட் பண்றது எண்ணம் கூடும், அங்கிருந்து ரிலீஸ் ஆகிற ஹைட்ரேஷன் எந்தால்பி கூடும். ஸோ பிகாஸ் ஆஃப் த லார்ஜ் ஹைட்ரேஷன் எந்தால்பி ப்ரொடியூஸ்ட் Cu2+ அயோன் இஸ் more stable than Cu+ ion. So இவ்வளவு ஹைட்ரேஷன் எந்தால்பி ரிலீஸ் பண்றீங்கல்ல, அதனால Cu+ இருந்து இன்னொரு எலக்ட்ரானை கூட வெளியே எடுக்கிறதுக்கான அயனைசேஷன் எந்தால்பி கொடுக்கறதுல தப்பே இல்லைன்னு சொல்லலாம். கிளியரா? ரெடியா? ஸ்டார்டிங்ல ஆர்கானிக்ல உங்க கிளாஸ் பார்த்துட்டு சார் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஐ கேன் ஏபிள் கிளாஸ். தேங்க்யூ திவ்யா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நம்புறேன். ஏன்னா நான் பண்ற வேலை வர்த்தா, இந்த பொழப்பு நல்லா போயிட்டு இருக்கான்னு கரெக்டா நமக்கு பெனிஃபிட் இருக்கணும்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு பெனிஃபிட் இருக்கணும். ஸோ திவ்யா சொல்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு 10 பேர் சொல்றீங்கன்னா ஓகே, சந்தோஷம்தான். தேங்க்யூ. ஓகே, ரைட். அப்பப்போ நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல இருந்தாலும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால்
நம்ம டாபிக்ஸ் மூவ் ஆகணும்ல. ஸோ இங்கே பாருங்க அடுத்த கொஸ்டின் என்ன சார், ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் KMnO4 ஃப்ரம் பைரோலுசிட். அது வந்து டேரெக்டாக நீங்கள் படிக்கலாம்டா. MnO2 எடுங்க, MnO2 எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணணும். ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு KOH KNO3 எடுக்கணும். ஓகே, அப்போ MnO4 2- ஆகும். அப்புறம் அந்த MnO4 2- எலக்ட்ரோலிட்டிக் ஆக்சிடேஷன் பண்ணணும். அப்போ MnO4- ஆகும். அப்போ என்ன ஆகும்? MnO4- ஆகும். அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின், write the preparation of sodium dichromate. Write the preparation of sodium dichromate. Na2Cr2O7 sodium dichromate starting from chromator. Thank you Abhi Prakash. Thank you da. It means a lot. Okay, FeCr2O4 iron chromate. Okay, இந்த iron chromate நாம என்ன பண்ணணும்? முதல்ல sodium carbonate கூட ட்ரீட் பண்ணணும். sodium carbonate கூட ரோஸ்டிங் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரோஸ்டிங் பண்ணணும். அயன் குரோமேட்டை ரோஸ்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரோஸ்டிங் பண்ணும்போது Na2Cr2O4 கிடைக்கும். இதுக்கு பேர் சோடியம் குரோமேட், எல்லோ பிரசிபிடேட். Na2Cr2O7 இல்லை, முதல்ல ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அது கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் Na2Cr2O4 வரும், சோடியம் குரோமேட். அப்புறம் இந்த Na2Cr2O4 இருக்குல்ல, அது சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது தான் டைக்ரோமேட்டாக மாறும், Na2Cr2O7. ஓகே, அது ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஈக்குவேஷன் தான், அப்படியே படிங்க, மக்கப் பண்ணுங்க. வாட் இஸ் லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன்? ஸோ லாந்தனாய்ட்ஸை பற்றி சொல்லித்தான் ஆகணும். லாந்தனாய்ட்ஸை பற்றி சொல்லும்போது எப்பவுமே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். உங்களுக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருதா? லாந்தனாய்ட்ஸ் எங்க இருக்கு? பீரியாடிக் டேபிள்ல 6th பீரியட்ல லந்தானம் இருக்காங்க. லந்தானத்தோட சிம்பல் என்ன? La. லந்தானம் இஸ் டி பிளாக் எலிமெண்ட். ஆனா ஆஃப்டர் லந்தானம் சீரியம் வருது. சீரியத்திலிருந்து லுட்டீஷியம் வரைக்கும் 14 எலிமெண்ட்ஸுக்கு சொல்ற பேரு தான் லாந்தனாய்ட்ஸ். சீரியம் டு லுட்டீஷியம். சீரியத்தோட ஆட்டோமிக் நம்பர் 58, லுட்டீஷியத்தோட ஆட்டோமிக் நம்பர் 71. ஆட்டோமிக் நம்பர் 58 இருந்து ஆட்டோமிக் நம்பர் 71 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் நாம சொல்ற பேர் தான் லாந்தனாய்ட்ஸ். ஸோ லாந்தனாய்ட்ஸ் சொல்லும் போது கூட லந்தானத்தையும் சேர்த்து சொல்லலாம், தப்பு இல்ல. ரெடியாப்பா? ஸோ லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் ஏன் நடக்குது சார்? எமங் லாந்தனாய்ட்ஸ் எலக்ட்ரான் ஃபில்லிங் எங்க நடக்குது? ஆன்டி பெனல்டிமேட் 4f சப்ஷெல்ல நடக்குது. எமங் நல்லா பாருங்க, எமங் லாந்தனாய்ட்ஸ் சீரியத்திலிருந்து ஆரம்பிச்சு லுட்டீஷியம் வரைக்கும் போகும்போது லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க தான் என்டர் ஆகுது சார்? ஆன்டி பெனல்டிமேட் 4f சப்ஷெல்ல என்டர் ஆகுது. 4f சப்ஷெல்லில் ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப புவரா இருக்கேன். ஸ்க்ரீனிங் புவரா இருந்தா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூடும், வேலன்ஸ் எலக்ட்ரான் மேல நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா படும். அப்ப என்ன ஆகும்? கண்ட்ராக்ஷன் நடக்கும். இதுக்கு சொல்ற பேரு தான் லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன். ஸோ ஃப்ரம் சீரியம் டு லுட்டீஷியம் நீங்க டிராவல் பண்ணும்போது சைஸ் கிராஜுவலி என்ன ஆகும்? குறையும். இதுக்கு சொல்ற பேரு தான் லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன். Sir writes its 2 consequences. இந்த லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷனோட 2 கான்சிக்வன்ஸ் என்ன? டியூ டு லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் 6th பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட எல்லாம் சைஸ் நாம நினைக்கிற அளவுக்கு ஹையர் இல்ல. 5th பீரியட்ல இருந்து 6th பீரியடுக்கு போகும்போது சைஸ் பெருசா கூடல, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸா இருக்கேன். பாருங்க, நமக்கு தெரியும் ஸ்காண்டியம் இருக்கு, இங்க டைட்டானியம் இருக்கு, இங்க வனேட் இருக்கு, அப்படி போகும். இங்க ஸ்காண்டியத்துக்கு அப்புறம் இட்ரியம், லந்தானம், ஆக்டீனியம், டைட்டானியத்துக்கு அப்புறம் சிர்கோனியம், ஹாஃப்னியம், இப்படி போகல. சிர்கோனியம் ஹாஃப்னியம் போகல. நல்லா பாருங்க, இது வந்து 4th பீரியடு, இது வந்து 5th பீரியடு, இது வந்து 6th பீரியடு. ஓகே, நமக்கு தெரியும் டவுன் த குரூப் வரும்போது சைஸ் கூடணும். ஸோ ஸ்காண்டியத்தோட பெருசா இருக்கும் இட்ரியத்தோட பெருசா இருக்கும் லந்தானத்தோட பெருசா இருக்கும் ஆக்டீனியம். அது உண்மைதான், இந்த குரூப்ல அது உண்மைதான். ஆனா டைட்டானியத்தோட பெருசா இருக்கணும் சிர்கோனியம், அதுவும் உண்மைதான். சிர்கோனியத்தோட பெருசா இருக்க வேண்டிய ஹாஃப்னியம், சிர்கோனியத்துக்கும் ஹாஃப்னியத்துக்கும் ஒரே சைஸ் வந்திருக்கேன். டைட்டானியத்தோட பெருசு தான் சிர்கோனியம், பட் சிர்கோனியத்துக்கும் ஹாஃப்னியத்துக்கும் ஒரே சைஸ். அதுதான் என்ன காரணம் சார்? இது வந்து 5th பீரியடு, இது வந்து 6th பீரியடு. டவுன் த குரூப் வரும்போது சைஸ் கூடணும். ஆனா ஏன் கூடலன்னா இந்த லந்தானத்துக்கும் ஹாஃப்னியத்துக்கும் இடையில 14 பேர் இருக்காங்க. அந்த 14 பேரோட பேரு லாந்தனாய்ட்ஸ். அவங்களுக்கு இடையில லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் தான் ஹாஃப்னியத்தோட சைஸ் சிர்கோனியஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கேன் சொல்லணும். ரெடியா? ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வால் டு த பிளாடர், அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
சார் இனர்ட் எலக்ட்ரோட்ஸ்னா என்னது? இனர்ட் எலக்ட்ரோட்ஸ்னா பிளாட்டினம் மாதிரி இனர்ட் எலக்ட்ரோட்ஸ். அவங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆனோடில் நடக்கிற ஆக்சிடேஷன்லோ கேதோடில் நடக்கிற ரிடக்ஷன்லோ இன்வால்வ் பண்ண மாட்டேன். தே வில் ஜஸ்ட் ப்ரொவைட் த பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். ஆக்டிவ் எலக்ட்ரோட்னா என்ன பண்ணுவேன்? ஆக்சிடேஷனும் அவனுக்கு தான் ஆகும், ரிடக்ஷனும் அவனுக்கு தான் ஆகும். ஸோ நீங்க ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதுல வந்து காப்பர் இருந்தா ஆக்சிடேஷனும் காப்பருக்கு தான் ஆகும், ரிடக்ஷனும் காப்பருக்கு தான் ஆகும். ஆனா அங்க இனர்ட் எலக்ட்ரோட் பிளாட்டினம்னா அந்த பிளாட்டினம் எதுலையுமே இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஓகே, நோட் பண்ணுங்க. பேலன்சிங் இம்பார்ட்டண்டா, ஓரளவுக்கு தான். அது பேலன்சிங்கை விட நீங்க கரெக்டா அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எழுதுறீங்களா, அதான் மேட்டர். ஹாய் சஞ்சய். எஸ். Name the two elements in 3D series which shows anomalous electronic configuration. So 3D series elements படிக்கணும். 3D series elements தெரியுமில்ல, ஸ்கூட்டி விக்ரமன் ஃபெக்கோ நிக்கூசன் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்கூட்டி விக்ரமன் ஃபெக்கோ நிக்கூசன். ஸ்காண்டியம் டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கொபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இதுல அனோமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிற 3D சீரிஸ் எலமெண்ட்ஸ்ல அனோமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யாருக்கெல்லாம்? குரோமியத்துக்கும் காப்பருக்கும். சார் குரோமியம் 4s1 3d5, காப்பர் 4s1 3d10. ஸோ 4s ஃபில் ஆகாமலேயே 3Dல எலக்ட்ரான் போகுது. இதனால தான் இதுக்கு பேர் அனோமலஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கு காரணம் ஹாஃப் ஃபில்டு D5 ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், இதுக்கு காரணம் ஃபுல்லி ஃபில்டு D10 ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். வெரி குட். அப்போ அதெல்லாம் எழுதிக்கோங்க. ரெடியா? நெக்ஸ்ட் பாருங்க. சார் வை செட் டு ஆல்வேஸ் டஃப்? அப்படி இல்லடா, நம்ம வந்து என்னன்னா அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் போது நல்லா படிக்கணும், இந்த வருஷம் சூப்பராக படிக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கிற சாப்டர்லாம் ஒழுங்காக படிச்சிருப்பேன். ஸோ அது வந்து அதிகமாக ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் போக போக என்ன ஆகுனா எல்லாருக்குமே வரும் மாதிரில கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நாம. ஸோ அதுக்கப்புறம் வர சாப்டர் எல்லாம் வந்து நம்ம வந்து அவ்வளோ இன்டென்ஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து படிச்சிருக்க மாட்டேன். ஸோ போர்டு எக்ஸாம் வரும்போதே நாம் இது ரியலைஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற சாப்டர்லாம் நிறைய வாட்டி படிச்சதுனால நமக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. அதிகமாக ரிப்பீட் பண்ணி படிச்சிருக்கேன், ரிவைஸ் பண்ணியிருக்கேன். பட் செட் 2 வந்து அவ்வளோ ரிவைஸ் பண்ண கேப் கிடைக்கல. ஸோ மேபி அதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, ஹாய் சங்கரா குமார். எஸ், பாருங்கப்பா, A and B are two functional isomers of compound C4H8O. C4H8O. இது பாரு, இது CnH2nO மாதிரி இருக்கு. CnH2nO மாதிரி இருக்கு. இந்த ஃபார்முலா யாரோடது சார்? இந்த ஃபார்முலா ஆல்டிஹைடோடதும் கீட்டோனோடதும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஆல்டிஹைடும் கீட்டோன்னு எழுத முடியும். பாருங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு. with NaOH, on heating with NaOH and iodine. பசங்களா, NaOH and iodine சொல்லும்போது அது அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் தானே. அயோடோஃபார்ம் ரியாக்ஷன். B forms yellow precipitate. yellow precipitate-னா அது அயோடோஃபார்ம். அது யாரு? அயோடோஃபார்ம். ஸோ அயோடோஃபார்ம் கிடைக்குது, B ஆல அயோடோஃபார்ம் தர முடியுது. பட் ஏ தரமாட்டேன். ஏ ஆல அயோடோஃபார்ம் தர முடியல. அப்ப நாம AR BRன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆல்டிஹைடும் கீட்டோனும் எழுதலாம் இந்த ஃபார்முலாவில். பாருங்க, ஆல்டிஹைடு எழுத போறேன். 4 கார்பன் இருக்குல்ல, CH3 CH2 CH2 CHO. ஃபார்முலா கரெக்டா? C4 H8 3 2 5 5 2 7 7 1 8. ஆமா சார், ஆக்சிஜன். ஸோ இது ஆல்டிஹைடு. கீட்டோன் எழுதுங்க, இதே மாதிரி கீட்டோன் எழுதுங்க. ஆல்டிஹைடு எழுதுன மாதிரி கீட்டோன் எழுதுங்க. CH3 C டபுள் போண்ட் O, 2 கார்பன் ஆயிடுச்சு. இன்னும் 2 கார்பன் இருக்கு, CH2 CH3. பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. 4 கார்பன் 3 2 5 5 2 5 3 8 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். கரெக்ட் சார். ஸோ பசங்களா, நல்லா பாருங்க. அயோடின் பிளஸ் NaOH கூட ரியாக்ட் பண்ண முடியுமா? இவனால முடியும் சார். அயோடின் பிளஸ் NaOH இவனால ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா சார், அயோடோஃபார்ம் ரியாக்ஷன்ல மீதேல் கீட்டோனால தானே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ C டபுள் போண்ட் O CH3 இங்க இருக்காங்கல்ல, இவங்களால என்ன பண்ண முடியும்? அயோடோஃபார்மா வர முடியும். இந்த CH3 குரூப் இருக்குல்ல, இந்த CH3 குரூப் தான் CHI3 மாறுது. திஸ் இஸ் கால்டு அயோடோஃபார்ம். மிச்சம் இருக்கிறது CH3 CH2 CO, அது ஆக்சிடைஸ் ஆகும்போது CH3 CH2 COO மைனஸ் Na பிளஸ் மாறும். சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். ஆனா இது ஆல்டிஹைடு. இங்க மீதேல் கீட்டோன் இருக்கா? C டபுள் போண்டுக்கு பக்கத்துல CH2 தானே இருக்கு. ஸோ நோ அயோடோஃபார்ம் ரியாக்ஷன்.
நோ அயோடோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ யாரு தான் அயோடோஃபார்ம் தருது? பி தருது, பி வந்து தருது. அப்போ பி யாரு? CH3 CO CH2C. இதுக்கு என்ன பேரு? 1 2 3 4 பியூட்டன் 2-on, பியூட்டன் 2-on, பியூட்டன் 2-on. ஓகே, இதோட பேரு பியூட்டனோன் ஒரு பியூட்டன் 2-on அப்படின்னு சொல்லணும். இதோட பேரு பியூட்டனால். ஓகே, அது பேர் சொல்லணும். இதுல பியூட்டன் 2-onக்கு அயோடோஃபார்ம் இருக்கு, பியூட்டனாலுக்கு அயோடோஃபார்ம் இல்லை. அது கிளியரா? அடுத்தது, வாட் ஹேப்பன் when isomer A is treated with a zinc amalgam in concentrated HCl? டே, zinc amalgam and concentrated HCl னா அது Clemmensen reduction தானே, அது Clemmensen reduction தானே. zinc amalgam and concentrated HCl, zinc amalgam and concentrated HCl னு சொன்னா அது Clemmensen reduction தானே. சார், Clemmensen reductionல என்ன நடக்கும்? CO CH2 ஆ மாறும். அப்ப CH3 CH2 CH2 CH3 பியூட்டேன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? Can you repeat one more time, sir? என்ன ரூபேஷ், என்னாச்சு பாருங்க ரூபேஷ். Let me charge it. 1 second. பாருங்க, the formula given is C4H8O. இதை வச்சு ரெண்டு ஃபங்க்ஷனல் ஐசோமர் இருக்குன்னு கொஸ்டின்ல சொல்றாங்க. ஸோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் ஐசோமர் நான் எழுத போறேன். ஏன்னா இந்த ஃபார்முலா பார்த்தா இது CnH2nO மாதிரி தான் இருக்கு. திஸ் ஃபார்முலா இஸ் சிமிலர் டு CnH2nO. இந்த CnH2nO ஆல்டிஹைடோடையும் கீட்டோனோடையும், ஓகே, ஆல்டிஹைடோடையும் கீட்டோனோடையும். ஸோ இதை வச்சு நான் ஆல்டிஹைட் எழுத போறேன். CH3 CH2 CH2 CHO, சேம் ஃபார்முலா தானே. ஆல்டிஹைடு கீட்டோன் எழுத போறேன். CH3 C double bond O CH2 CH3, சேம் ஃபார்முலா தானே. ஸோ ஒரே ஃபார்முலா வச்சு ஆல்டிஹைடும் கீட்டோன்னு எழுதிட்டேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். இதுல நல்லா பாருங்க, COCH3 எங்க இருக்கு? சார், COCH3 இங்க இருக்கு. COCH3 இருக்கிறவனால அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் தர முடியும். when it is treated with NaOH and iodine நமக்கு என்ன கிடைக்கும்? CHI3 கிடைக்கும், CHI3 கிடைக்கும். then CH3CH2 CO minus Na+ கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் ஞாபகம் இல்லையா? ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் இங்க நடக்குது. இது மீதேல் கீட்டோன். இந்த மீதேல் கீட்டோன் COCH3 இருக்கிறதுனால ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடந்து நமக்கு CHI3 கிடைக்குது. இந்த CHI3யோட பிரசிபிடேட்டோட கலர் தான் எல்லோ பிரசிபிடேட். ஆனா இங்க பாருங்க, C double bond Oக்கு பக்கத்துல CH3 இல்ல. அதனால இங்க ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்காது. நோ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் ஃபார் பியூட்டனால். ஆனா பியூட்டனோனுக்கு என்ன இருக்கு? ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் இருக்கு. கிளியர்? அப்ப ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கிளியரா? எஸ் லைனோப்டோ. எந்த சாப்டர் இருந்து வேணாலும் கேட்கலாம் சுஹாஷ். ஸோ நம்ம வந்து அந்த 5 மார்க்குக்காக நீங்க செப்பரேட் எதுவும் படிக்காதீங்க. நீங்க சாப்டர் படிங்க, சாப்டர்ல இருக்கிற கண்டென்ட் படிங்க. அது வந்து 2 மார்க்கு கேட்டாலும் 3 மார்க் கேட்டாலும் 5 மார்க் கேட்டாலும் நாம வந்து தனித்தனியா 5 மார்க்கோட கொஸ்டின் படிக்கிறேன் அப்படியெல்லாம் நீங்க படிக்காதீங்க. நீங்க சாப்டரை படிச்சா போதும். ஓகே, கேட்குற கேள்வி அந்த சாப்டர்ல இருந்தா, நம்ம படிச்ச சாப்டரா இருந்தா நமக்கு எக்ஸாம் எழுத முடியும், கொஸ்டின் எழுத முடியும். அது 2 மார்க்கு கேட்டா என்ன, 3 மார்க் கேட்டா என்ன? ஓகே, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அல்லாம நாம வந்து 2 மார்க்குக்கு ஒரு படி, 3 மார்க்கு, இதெல்லாம் டைம் இருக்காது நமக்கு. பாசிபிள் இல்லை, ஒர்க்கபிள் பிளான் இல்லை. அது ஒர்க்கபிள் பிளான் இல்லை. ஓகே, இங்க வாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? வாட் ஹேப்பன்ஸ் when isomer A is treated with zinc amalgam? ஐசோமர் ஏனா யாரு தெரியுமா? ஐசோமர் ஏனா இது ஏன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, பியூட்டனால். கிளமென்சன் ரிடக்ஷன் நீங்க படிச்சிருப்பீங்க, வோல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷனும் படிச்சிருக்கீங்க. இங்க சொல்றாங்க என்ன? சிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl. இது கிளமென்சன் ரிடக்ஷனோட ரியேஜன் தானே? ஆமா, கிளமென்சன் ரிடக்ஷன் நடந்தாலும் வோல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் நடந்தாலும் C double bond O என்ன ஆகும்? CH2 ஆ மாறும். அப்போ இது என்ன ஆகும்? இது CH2 ஆ மாறும். அப்போ CH3 CH2 CH2 CH3, அப்போ பியூட்டேன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பியூட்டேன் கிடைக்கும். சிங்க் அமால்கம் அண்ட் HCl நமக்கு என்ன கிடைக்கும்? பியூட்டேன் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறேன்? ரைட் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஐசோமர் B வித் NaOH and iodine. ஐசோமர் B யாரு? அதான் நம்ம கீட்டோன். அது NaOHோட ஐடின் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு அயோடோஃபார்ம் கிடைக்கும். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட் கிடைக்கும். தென் NaI கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். பை ப்ராடக்ட் கூட கிடைக்கிற பை ப்ராடக்ட் NaI + வாட்டர். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்கல்ல? தேங்க்யூ லனோப்டோ தேங்க்யூ.
ஓகே ரைட். CHI3 ரெட் precipitate இல்ல சாண்டி, CHI3 yellow precipitate. நம்ம பண்ணியிருக்கோம், பயோமோலிக்யூல்ஸ் இருந்து கொஸ்டின் பண்ணியிருக்கோம், வீடியோட ஆரம்பத்தில் இருக்கு. வால்ட் நீ வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, அதனால தான். ஓகே, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் இனிமேல் லெக்சர்ஸ் வராதுப்பா. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஆல்ரெடி எடுத்திருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி NCERT லைன் பை லைன்னு சொல்லி ஒரு சீரீஸில் நான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எடுத்திருக்கேன், 1 ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இனிமேல் நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது, நாளைக்கு வந்து மேரத்தான் பண்ணலாம். ஓகே ரைட்டா. ஓகே, ஹாய் ஈரோடு விஷால். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரீசனிங் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க சார். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ரீசனிங் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் சாப்டர் படிக்க இனிமே நமக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஓகே, ஸோ கண்டென்ட் படிங்க, அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் அபவுட் த கண்டென்ட். ஸோ அதுதான் நமக்கு இருக்கு. ஒன் ஷாட் இருக்கும், இல்லாட்டி NCERT லைன் பை லைனாவது இருக்கும். NCERT லைன் பை லைன் அரௌண்ட் 3 hours வரும், 2XLS போட்டு பாரு. ஆல்ரெடி படிச்சிருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இங்க என்ன கேட்குறாங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. எத்தனோயிக் ஆசிட் எத்தனை ஆள் பாயிலிங் பாயிண்ட்ல அரேஞ்ச் பண்ணணும். எத்தனோயிக் ஆசிட் எத்தனை ஆள் யாரெல்லாம் இருக்கு? எத்தனோல் பாருங்க. எத்தனோல்னா யாரு? எத்தனோல் CH3 CH2 OH, இதுதான் எத்தனோல். அடுத்தது யாரு? எத்தனோயிக் ஆசிட். எத்தனோயிக் ஆசிட்னா CH3 C டபுள் பாண்ட் OH. அப்புறம் எத்தனை ஆள் CH3 CHO. ஸோ 3 காம்பவுண்ட் இருக்கு, 1 2 3ன்னு 3 காம்பவுண்ட் இருக்கு. கிளியரா? 1 2 3ன்னு 3 காம்பவுண்ட் இருக்கு. ரெடியா? ஸோ பசங்களா இங்க பாருங்க, பாயிலிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங் தானே? ஆமா சார், ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஸோ இந்த 3 காம்பவுண்ட்ல யாருக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அதனால CH3COOH கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம், அதை விட கம்மியா இருக்கு ஆல்கஹால். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆல்கஹாலுக்கு கம்மியா இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட் விட ஆல்கஹாலுக்கு கம்மி. அதை விட கம்மியா இருக்கும் யாருக்கு? ஆல்டிஹைடுக்கு. ஓகே, இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் சூப்பரா இருக்கு, இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காங்க, இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இல்ல, இங்க பொலாரிட்டி மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். கிளியரா? டுமாரோ PYQ டிஸ்கஷன். நமக்கு வந்து மெயினா வந்து ஆர்கானிக்ல கன்வர்ஷன் பார்க்கணும், நேம் ரியாக்ஷன் பார்க்கணும், ரிவிஷன் தான் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு, நீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுங்க. ஈவினிங்ல வந்து நமக்கு செஷன் ஆரம்பிக்கலாம். ஓகே, நீங்க ஈவினிங்குள்ள படிச்சு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க தனியா இருந்து படிச்சா டென்ஷன் ஆகும். அதனால தான் நம்ம மேரத்தான் பண்றோம், ஒன்னா இருந்து படிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, மேரத்தான்ல உங்களோட வயிற்றுச்சல் கலப்புறதுக்காக சில பேர் வருவாங்க, சில கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு, அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. ஓகே, நீங்க படிச்சிருக்கேன், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், இதுக்கு மேல என்ன யாரு என்ன சொன்னாலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி பலமா இருக்கணும். ஓகே, ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரைட்டா? பார்க்கலாம்டா. நமக்கு வந்து அடுத்த நாள் எக்ஸாம் எழுத போகணும். ஸோ நாளைக்கு அது பார்த்து அடுத்த நாள் எக்ஸாம் எழுதி போய் முடிச்சுட்டு வரணும். தேங்க்யூ சார். அவ்வளோதான் சார். படுத்து தூங்கணும், எக்ஸாம் முடிச்சு படுத்து தூங்கணும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ பண்ணலாம், பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். இங்க வேற ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன? எத்தனால் மெத்தனால் அசெட்டோன், இதுல ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் அடிஷன் ஆஃப் HCN. பசங்களா ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்கடா இந்த கேள்வி. அடிஷன் ஆஃப் HCN ஞாபகம் இருக்கா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், அந்த கேட்டகரியில HCN ஆட் ஆகுறது, ஆல்கஹாலை ஆட் பண்றது, சோடியம் பைசல்ஃபேட்டை ஆட் பண்றது, ஆல்கஹாலை ஆட் பண்றது, அமோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ் ஆட் பண்றது. கிளியரா? அதுதான். அப்போ HCN ஆட் பண்றோம். HCN ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சார்? ஒரு டவுட், ஹாலோ அல்கேன்ல KCN போட்டா சைனைடு குரூப் வருது சார், பட் HCN போட்டா NC வருது சார். ஆமா சார், அதெல்லாம் சொல்லியிருக்கேன்டா. KCN அயோனிக், K+CN-, AgCN கோவாலண்ட். அப்ப ஏஜிக்கும் கார்பனுக்கும் இடையில ஸ்ட்ராங் கோவாலண்ட் போட்டு இருக்கு, அதனால கார்பன் பிஸியா இருக்கேன், அதனால நைட்ரஜன் வந்து வேலை பார்க்கறான்டா. அவ்வளவுதான்டா. கிளியரா? ட்விஸ்டடா இருக்கட்டும், நமக்கு என்ன ட்விஸ்டடா இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் ட்விஸ்டட் இருக்குல்ல, ஆல் இந்தியா லெவலில் எல்லாருக்கும் ட்விஸ்டடா இருக்கு. நம்ம படிக்கலாம், நமக்கு ஆன்சர் மார்க் கிடைக்கும், நம்ம படிச்சா நமக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, இந்த லாஸ்ட் டேல போய் நமக்கு அந்த ட்விஸ்ட் எல்லாம் மாற்ற முடியாது, இருக்கிற ட்விஸ்ட்டை வச்சு நம்ம படிக்கலாம்.
ஓகேவா? பார்த்துக்கலாம்டா. ஓகே ப்ரூக்லின், தேங்க்யூடா. ஸ்ரீலங்கா சார் நீங்க வருண், தேங்க்யூ டியர். ஸ்ரீலங்கால இருந்தா வாவ், கிரேட் ஃபீலிங். சூப்பர். பா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? எத்தனால் மெத்தனால் அசெட்டோன். எத்தனால் அசெட்டோன் பாருங்க, எத்தனால் அசெட்டோன். ஸ்ரீலங்கால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, தெரியுமா? ஜெயனான்னு சொல்லி. ஹாய் ஜெயனா, நீ பார்த்துட்டு இருக்கியா? எத்தனால் மெத்தனால் அசெட்டோன் பாருங்க, எத்தனால் மெத்தனால் அசெட்டோன். CH3CHO இது 2 கார்பன் இருக்குல்ல, எத்தனால். அப்புறம் மெத்தனால் எப்படி? HCHO இது மெத்தனால். அப்புறம் அசெட்டோன்னா CH3COCH3. யார் கூட ரியாக்ட் பண்றாங்க? HCN கூட. HCN என்ன? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஆல்டிஹைட்ஸ்க்கும் கீட்டோனுக்கும் நடக்கும். ஆனா ஆல்டிஹைட்ஸ் தான் சூப்பரா நடக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஆல்டிஹைட்ஸ்ல ஒரு பக்கம் ஹைட்ரஜன், அப்ப ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மி, நியூக்ளியோஃபைலுக்கு ஈஸியா வரலாம். அது மட்டும் இல்ல, கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தானே மீதல் குரூப் இருக்கு, பிளஸ் எஃபெக்டுக்காக. இங்க 2 சைடும் மீதல் குரூப், 2 பேரும் பிளஸ் எஃபெக்ட். அப்ப இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் குறையும். கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் குறைஞ்சா நியூக்ளியோஃபைலுக்கு அங்க வர தோணாது. So due to steric reason, due to electronic reason, ketones are always less reactive than aldehydes. So இந்த aldehydes-ல 2 பேர் இருக்கு. இது அசெட்டால்டிஹைடு, இது ஃபார்மால்டிஹைடு. இது எத்தனால், இது மெத்தனால். இங்க 2 சைடு H தானே, ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஃபார்மால்டிஹைடு இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ். HCHO மோஸ்ட் ரியாக்டிவ். அதுக்கப்புறம் அசெட்டால்டிஹைடு, அதுக்கப்புறம் அசெட்டோன். கொஞ்சம் தான் இருக்கு. So இந்த கொஸ்டின் ஓவரா? இந்த கொஸ்டின் ஓவர். சார் எக்ஸ்பிளைன் aldol condensation with an example. பார்க்கலாம். aldol condensation with an example. தெரியுதா? aldol condensation தெரியுமா? சார் ஆஃப்டர் அரேஞ்ச்மெண்ட் ரீசன் எடுக்கணுமா? ஆஃப்டர் அரேஞ்ச்மெண்டா? எந்த அரேஞ்ச்மெண்ட்? ரீசன் எழுதிக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கு என்ன காசா பணமா? எழுதுங்க, மார்க் வரட்டும். பார்க்கலாம்டா. aldol condensation என்ன? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்டு, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனைல் காம்பவுண்டு. ஆல்ஃபா ஹைட்ரஜன் வேணும். ஸோ CH3CHO எடுக்கிறேன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு சார். ஏன் அப்படி சொல்றேன் சார்? C டபுள் போண்டோக்கு பக்கத்துல கார்பன் தான் சார், ஆல்ஃபா கார்பன். அதுல 3 ஹைட்ரஜன் இருக்கு சார். ஓகே, ஸோ இந்த அசெட்டால்டிஹைடை வச்சு நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன். அசெட்டால்டிஹைட் பாருங்க, CH3CHO அசெட்டால்டிஹைட். கண்டென்சேஷன் தானே. ஸோ இன்னொரு மோலிக்யூல் அசெட்டால்டிஹைடையும் நான் எடுக்கிறேன். அந்த அசெட்டால்டிஹைடை நான் எப்படி எழுதுறேன்? வேற கலர்ல எழுத போறேன். வேற கலர், எந்த கலர்? எல்லோ கலர் எடுக்கலாம். CH2HCHO. ஸோ பாருங்க, இதுவும் அசெட்டால்டிஹைடு தான், இதுவும் எத்தனால் தான். கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ 2 மோலிக்யூல் வேணும்டா. 2 மோலிக்யூல். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நாளைக்கு 5 மணிக்கு அனில் சாருக்கு ஆரம்பிக்கும். மோனிஷா, ஓகே, மோனிஷ்ராம், ரைட். ஹாய் அனுஷா, ரைட், கிளியரா? எஸ். ஸோ 2 மோலிக்யூல். இங்க ரியாக்ஷன் நடக்கணும்னா டைலூட் ஆல்கலி வேணும்ட்டா. டைலூட் ஆல்கலி வேணும். நல்லா பாருங்க பசங்களா, நம்ம 2 மோலிக்யூல் எத்தனால் எடுத்திருக்கேன். இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் தானே? எஸ் சார். திஸ் ஹைட்ரஜன் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ பசங்களை நல்லா பாருங்க, இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் அசிடிக் ஹைட்ரஜனா மாறுது. அசிடிக் ஹைட்ரஜன் என்ன அர்த்தம் சார்? இது பிரேக் ஆகும் சார். அப்ப இதுல இருந்து H+ வெளியே போகும் சார். அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும் சார். இங்க பாருங்க, இந்த கார்பன் ஆக்சிஜன்ல எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆனதுனால பை எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், அப்ப இந்த H+ இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு வரும். புரியுதா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளூ கலர்ல எழுதுறேன். ப்ளூ கலர்ல CH3CH சிங்கிள் போண்டு O மைனஸா இருந்தேன், அதுல இருக்கு இந்த எல்லோ ஹைட்ரஜன் வருது இல்ல, அப்ப இது OH.
சார் அப்போ இந்த கார்பனில் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜை பார்த்து இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நெகட்டிவ் பார்ட் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நெகட்டிவ் பார்ட் மறுபடியும் எல்லோ கலரு CH2 CHO. சார் இந்த காம்பவுண்ட் புரியுதா? இதில் ஃபங்க்ஷனல் குரூப் யாரு? CHO இருக்கு, OH இருக்கு. யாரு பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்? OH விட ப்ரையாரிட்டி CHOக்கு தானே? ஆமா. ஸோ இதுதான் சார் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இதுக்கு பக்கத்தில் கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது கார்பன் பீட்டா கார்பன். பீட்டால என்ன இருக்கு? OH இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன? பீட்டா ஹைட்ராக்சி கார்பனைல் காம்பவுண்ட். பீட்டா ஹைட்ராக்சி கார்பனைல் காம்பவுண்ட். இந்த இல்லாட்டி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டனால், 4 கார்பன் இருக்குல்ல, பியூட்டனால்னு சொல்லலாம். பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டனால். இந்த காம்பவுண்டுக்கு நம்ம சொல்ற பேரு தான், இது வந்து காமனா சொல்ற பேரு தான் ஆல்டோலு. அப்ப இதுதான் ஆல்டோலு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நல்லா பாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதுக்கப்புறம் வாட்டர் எலிமினேட் ஆகுது. இதுக்கப்புறம் வாட்டர் எலிமினேட் ஆகுது. சார் வாட்டர் எப்படி எலிமினேட் ஆகும்? கண்டிப்பா இந்த கார்பன்ல இருந்து OH போகும், அப்புறம் இந்த கார்பன்ல இருந்து H போகும். ஏன் தெரியுமா? ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபைனல் ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். அப்ப ஆல்பா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கும் இடையில பை பாண்ட் வரணும் இல்ல? அப்பதானே ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட்னு சொல்ல முடியும். அதனால இந்த கார்பன்ல இருந்து H எடுக்க கூடாது. இந்த கார்பன்ல இருந்து OH, இந்த கார்பன்ல இருந்து H எடுங்க. அப்ப ஃபைனல் ப்ராடக்ட் CH3 CH டபுள் பாண்ட் CHO. இதுக்கு பேர் என்ன சார்? இதுதானே ஃபங்க்ஷனல் குரூப். ஆமா, இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நடுவில் டபுள் பாண்ட். ஸோ திஸ் இஸ் கால்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஆல்டோல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இதுல இன்டர்மீடியட்டா வந்த இந்த காம்பவுண்டுக்கு சொல்ற பேரு தான் ஆல்டோலு. சார் வாட் அபவுட் ஷண்முகம் என்னாச்சு சார்? பிசிக்கல்ல எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் சார், பட் டென்ஷன்ல ஆன்சர் தப்பா எழுதிட்டேன் சார். எதுக்கு டென்ஷன் திவ்யா? எதுக்கு டென்ஷன்? சி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறேன் ஆல் ஓவர் இந்தியாவில். ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, அப்ராட் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. உன்னோட ஏஜ்ல எத்தனை பேர் எழுதுறாங்க? அதுல உன்னை விட படிச்சவங்க இருப்பாங்க, மேபி இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு படிச்சிருக்க மாட்டேன். அவங்க கூட கான்ஃபிடென்ட் எழுதி நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஸோ நீ சூப்பரா போய் எழுது. டோன்ட் வரி. ஓகே. அவன் இல்லையா இன்னைக்கு? என்னாச்சு? ஏன் வரல? கூட்டிட்டு வாங்க. It will be easy, man. It will be easy, Deepthi. Don't worry. It will be easy. Okay? டென்ஷன் எல்லாம் வேண்டாம். காம் அண்ட் கம்போஸ்டா போய் எழுதிட்டு வாங்க. இது கிளியரா? ஆல்டோல் கண்டென்சேஷன் கிளியராப்பா? ஓகே, ஆல்டோல் கண்டென்சேஷன் கிளியர். Why alpha hydrogens of aldehydes and ketones are acidic in nature? Because alpha hydrogenல என்ன காரணம்னு கேட்டா நீங்க சொல்லணும். பாருங்க என்ன காரணம்? CH3 CH2 H CHO. இதுதானே ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது ஏன் அசிடிக்கா இருக்க? இது ஏன் H+ வெளியே போகுது? காரணம் நீங்க சொல்லணும். இதுக்கு பக்கத்துல ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கு. C டபுள் பாண்ட் O வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இந்த பிளஸ்ஸா போனா இந்த மைனஸை ஸ்டெபிலைஸ் பண்றாங்க. அசிடிக் ஹைட்ரஜன் H+ போனா ரிமைனிங் ஸ்பீஷிஸ் நெகட்டிவ் தானே, அந்த நெகட்டிவ் சார்ஜை மினிமைஸ் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கார்பனைல் குரூப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ஆர் அசிடிக்னு சொல்லணும். பரவாயில்ல. ஓகே. Pradosh Sridharan, just a couple. Okay. Thank you, dear. Could you please make us important revision one shot? Important revision. இனிமேலும் one shot. இனிமேல் நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. என்ன வேணும் சார்? ஆர்கானிக்ல என்ன சார் கான்செப்ட் இருக்கு? எதை சார் படிக்கும்? ஆர்கானிக்ல என்ன சார் கான்செப்ட் இருக்கா? ஆர்கானிக்ல கான்செப்ட் தானே இருக்கு. அது நான் எதை சொல்றது? நீங்க இப்படி கேட்டா நிறைய இருக்கே. தேங்க்யூ டியர். எஸ் தீப்தி கண்டிப்பா. நாளைக்கு மாரத்தான்ல வந்து நமக்கு என்ன சொல்லலாம், ஃபைனல் டச் தர ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ், அதே மாதிரி ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸோட ஒரு சம்மரி, பயோமோலிகுல்ஸோட சம்மரி, இதெல்லாம் முடிஞ்சா நான் தரேன். இதெல்லாம் என்னோட பிளான். நாளைக்கு மாரத்தான்ல இதெல்லாம் தரணும்னு கொஞ்சம் அம்பிஷியஸாக தான் இருக்கேன். பட் உங்களை ரொம்ப லேட் பண்ண வைக்க மாட்டேன். நான் மறுநாளைக்கு எக்ஸாம் எழுத போகணும். ஸோ அதிகமாக லேட் ஆகாமல் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ டியர். தேங்க்யூ விஜய். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் மை பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லாருக்கும் நாளைக்கு ஈவினிங் 5 PM ஆரம்பிக்கும். அனீஷ் சார் கேரி அவுட் பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் பண்ணுவாங்க.
அப்புறம் 8 மணி வரைக்கும் அனில் சார் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கு கவர் பண்ணுவாங்க, டிஸ்கஷன் கவர் பண்ணுவாங்க. 8 மணிலேருந்து நான் ஆரம்பிப்பேன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நாளைக்கு ஈவினிங் நைட்டு. ஓகே, வலைக்கும் சலாம். மாஷா அல்லா, மாஷா அல்லா, வெரி குட், வெரி குட். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ ஹாப்பி டு ரீட் ஆல் யுவர் மெசேஜஸ். ஓகே, கவலைப்படாதீங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கும்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So next question என்ன சார், give simple chemical test to distinguish benzoic acid and benzaldehyde. benzoic acid and benzaldehyde செப்பரேட் பண்றதுக்கு நமக்கு சோடியம் பைசல்ஃபேட் கூட ட்ரீட் பண்ணலாம். ஸோ பென்சோயிக் ஆசிட் ஆசிட் தானே, அப்போ சோடியம் பைசல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணுவேன். ஆனால் பென்சால்டிஹைடு ரியாக்ட் பண்ண மாட்டேன். இது ரியாக்ட் பண்ணுவேன், இதை ரியாக்ட் பண்ண மாட்டேன். யார் கூட? சோடியம் பைசல்ஃபேட் கூட. ஓகே, பென்சோயிக் ஆசிட் சோடியம் பைசல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு, பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் கேஸ் எல்லாம் வரும். ஸோ அதை செப்பரேட் பண்ணலாம். எஸ். செகண்ட் வந்து எத்தனால்னு சொல்லும்போது CH3CHO. ஓகே, ப்ரொப்பனால்னு சொல்லும்போது CH3CH2CHO. ஓகே, ஸோ பசங்களை பாருங்க, இங்கே C டபுள் பாண்டோக்கு பக்கத்தில் CH3 இருக்கு. தட் மீன்ஸ் மீதேல் கீட்டோன். ஸோ மீதேல் கீட்டோன்னா நமக்கு வந்து எது ஆன்சர் பண்ணுவேன்? ஐடோஃபோம் டெஸ்ட் ஆன்சர் பண்ணுவேன், பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுவேன். ஆனால் இவனால் பண்ண முடியாது, ஐடோஃபோம் பண்ண முடியாது. ஏன்னா C டபுள் பாண்டோக்கு பக்கத்தில் CH3 இல்லை, CH2 தான் இருக்கு. எஸ், வெரி குட். பெனடிக்ட் டெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெல்லிங் தான். பட் நம்ம சிலபஸில் வந்து ஃபெல்லிங் தான் இருக்கு, பெனடிக்ட் இல்லை. ஓகே, கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு, மைல்டு டிஃப்ரென்ஸ். சரிப்பா, முடிஞ்சுதா? இல்லை, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, கால்குலேட் த பாய்லிங் பாயிண்ட். சொல்யூஷன் சாப்டர்ல இருந்து கேட்கறாங்க. கால்குலேட் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் வேர் 6 கிராம் மெக்னீஷியம் சல்ஃபேட் தந்திருக்காங்க. அப்போ WB பாருங்க, இந்த கொஸ்டின் பண்றேன். WB வெயிட் ஆஃப் த சொல்யூட் வந்து 5 கிராம். மெக்னீஷியம் 5 கிராம் இல்லை 6 கிராம். வெயிட் ஆஃப் த சொல்யூட் வந்து 6 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் MB மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து 120 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாஸ் dissolved in 200 கிராம் ஆஃப் வாட்டர். சால்வெண்ட் தானே வாட்டர். அப்போ WA வந்து 200 கிராம். அஸ்யூமிங் த கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆஃப் MgSO4 கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகும்போது ஒரு Mg2+ வரும், ஒரு SO4 2- வரும். ஸோ 2 அயோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை. ஸோ Van Hoff ஃபேக்டர் I is equal to 2. கிளியரா? என்ன கேட்குறாங்க? KB வேல்யூ தந்திருக்காங்க. KB ஃபார் வாட்டர் 0.52 கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். கண்டுபிடிக்க வேண்டியது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம் சார்? நமக்கு எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் முதல்ல கண்டுபிடிக்கலாம் சார். டெல்டா டிபி கண்டுபிடிங்க. டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு I × KB × மொலாலிட்டி. ஐயோட வேல்யூ 2, கேபியோட வேல்யூ 0.52. இனி மொலாலிட்டியோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் மேலே, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் கிலோகிராம் கீழே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு சொல்லும்போது WB டிவைடட் பை MB. மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். அப்போ WA கிலோகிராமில் வேணும்ல. ஸோ பை 1000, அந்த 1000 மேலே போகும்போது இப்படி இருக்கும். இதில் வந்து நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். WB தெரியும், MB தெரியும், WA தெரியும். இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெல்டா டிபி கிடைக்கும். கிளியரா பசங்களா? மறுபடியும் பண்ணணுமா? ஸோ டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு 2 × 0.52 × WB எவ்வளவு சார்? WB 6 × 1000 டிவைடட் பை MB எவ்வளவு சார்? MB 120 மோலார் மாஸ் இன்டு WA எவ்வளவு? WA 200 கிராம். அது கிலோகிராமா மாத்துறதுக்கு தான் இந்த 1000 வந்திருக்காங்க. இதை சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெல்டா டிபி கிடைக்கும். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் மெக்னீஷியம் சல்ஃபேட், வாட்டர் தானே. ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுல இருந்து டெல்டா டிபி கிடைக்கும். அப்போ இந்த டெல்டா டிபியோட வேல்யூ, டெல்டா டிபியில் உங்களுக்கு கிடைக்கிற இந்த வேல்யூவை ப்ளஸ் 100 டிகிரி செல்சியஸ் சேர்த்தா போதும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் கிடைக்கும். கண்டுபிடிக்க வேண்டியது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் தானே, அந்த டெல்டா டிபி கிடையாது. ஸோ டெல்டா டிபி கண்டுபிடிச்சிட்டு 100ல் ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணலாம், செல்சியஸ்ல பண்ணலாம். சேஞ்ச் தானே, டெல்டா டிபி தானே. ஓகே, நேமிங் ரியாக்ஷன் ஃபுல்லாக இருக்கு சார். ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. நேமிங் ரியாக்ஷன் பற்றி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இருந்தாலும் அதில் டிப்ஸ் விட என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இப்போ ஹாலோ ஆல்கேன்ஸ், ஆல்கஹோல், ஆல்டிஹைடு, அமீன்ஸ், இந்த 4 சாப்டர் தானே நேம் ரியாக்ஷன் வருது. அந்த சாப்டரை வச்சு நீங்கள் ஒரு A4 ஷீட்டில், இனிமேல் டைம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணியிருந்தா நல்லது.
ஹாலோ ஆல்கேன்னு சொல்லும்போது அந்த சாப்டரோட மொத்த ஹெட்டிங்ஸு ஸ்டார்ட் பேஜில் இருந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்து அந்த சாப்டரோட லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இருக்காது. ஒரு A4 ஷீட்டில் இல்லை ஒரு ஹாஃப் பேஜில் அதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருந்தா வச்சுக்கோங்க. அதில் வரப்போகிற நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தான் நமக்கு வந்து நம்ம மைண்டில் சாப்டர் வைஸ் ஒரு இமேஜ் இருக்கும். ஓகே, ஹலோ ஆல்கேன்ஸில் இதெல்லாம் இருக்குது, ஆல்டிஹைட்ஸில் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த சாப்டரோட நேச்சரை பொறுத்து ஓகே ஹாலோ ஆல்கேன்ஸ்னால் இவன் இருப்பாங்க, ஆல்கைல் ஹாலைடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரிலேட் பண்ண முடியும். புரியுதா? ஆல்டிஹைட்ஸில் அந்த ஆல்டிஹைட்ஸோட மொத்தம் இது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் பேஜ் தான் இருக்கணும். அது எக்ஸாம் ஹாலில் போகும்போது மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது வரைக்கும் நம்ம பாக்கெட்டில் இருக்கணும். நமக்கு ஈஸியாக எடுக்க முடியணும். ஹாலுக்கு மட்டும் கொண்டு வராதிங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம ஹேண்டியாக கொண்டு போய் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நேம் ரியாக்ஷன் பார்க்கும்போது, ஒரு ரிஏஜெண்ட்டை பார்க்கும்போது இது என்ன ஆக போகுது, அது ரிஏஜெண்ட் பார்த்தா நம்ம உணரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டே தான், நீங்களும் டைமுக்கு வாங்க. 8 மணிக்குள்ள இருந்து ஆர்கானிக் ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எல்லாரும் வர சொல்லுங்கள். ஸோ ஹைட்ரோபோரேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எஸ், அது வந்து நம்ம ஆல்கீனில் வாட்டர் ஆட் பண்ணுற ஆன்டி மார்கானிகோஃப் ரூல் அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆல்கீன் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஆன்டி மார்கானிகோஃப் ரூல் ஆட் பண்ணு, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா பிரைமரி ஆல்கோல் கிடைக்கும், பை ப்ராடக்டாக போரிக் ஆசிடும் கிடைக்கும். சார் வை டி ஆர்பிட்டல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? இந்த டி பிளாக் மெட்டல்ஸ் இருக்குல்ல, அவங்களோட லாட்டிஸ் சைட்டில் ஸ்மால் கேப் இருக்கும். அந்த இடத்துல ஸ்மாலர் ஆட்டம்ஸ் லைக் கார்பன், ஹைட்ரஜன் எல்லாம் போய் அங்கங்கே ஃபில் பண்ணி நிற்கிறதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். தே ஆர் நைதர் அயோனிக் நோர் கோவால்னு சொல்லி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சுக்கோ சார். படித்ததெல்லாம் எப்படி சார் மறக்குது? கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. என்ன இது இப்படி சொல்கிற? எல்லாத்துலேயுமே நம்ம ரிவைஸ் பண்ணணும்டா. படித்தது ஒரு வாட்டி படித்தா நிற்காது, யாருக்கும் நிற்காது. இப்போ நான் டீச் பண்ணுறோம், ஒரு வாட்டி படித்தா வந்து டீச் பண்ணுறோம் இல்லை. இதெல்லாம் ஓவர் த பீரியடில் நம்ம வந்து நிறைய வாட்டி ரிவைஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ரிவிஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இருக்கிற டைம் இருக்குது, அந்த டைமில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. இது வரைக்கும் படிக்காத எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. இது வரைக்கும் படித்ததை எதுவுமே நாளைக்கு ரிவைஸ் பண்ணாமல் மறுநாள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. சொன்னது புரிஞ்சுதா? இது வரைக்கும் படிக்காத எதையுமே இனிமே புதுசா படிக்காதீங்க. இது வரைக்கும் படிச்சதை எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கூட பார்க்காம எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. நான் எங்க போறேன்னா இங்க தானே இருக்கேன். திவ்யா, நீங்க எப்போ வேணாலும் நம்ம சைலத்தோட சேனல் பார்க்கலாம், என்னோட லெக்சர் பார்க்கலாம். ரைட்டா? ரைட். ஸோ இதை சால்வ் பண்ணுவீங்களா நீங்க? ரிமைனிங் கால்குலேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது, ஸ்டேட் ரோல்ஸ் லோ ஃபார் த சொல்யூஷன் கண்டெய்னிங் volatile component. How Rolle's law is a special case of Henry's law. பார்க்கலாம். ரோல்ஸ் லோன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப தெரியும் சார். ரோல்ஸ் லோ volatile component சார். volatile component ஈஸியாக வேப்பர் ஆகிற கம்போனன்ட். PA is equal to P0A கை A. இதுதான் சார் ரோல்ஸ் லோ. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் ட்ரை பண்ணுறோம். ஈரோடு விஷால், நீங்கள் ஈரோடா? P0B கை B ரோல்ஸ் லோ. ஹென்ரிஸ் லோ என்ன சொல்கிறாங்க? பார்ஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு KH இன்டு கை B. ஸோ பசங்களை பாருங்க, இந்த P0Aயும் KHனா ஹென்ரிஸ் லோ கான்ஸ்டன்ட், இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிற சிச்சுவேஷன் தான் ரோல்ஸ் லோ இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லோன்னு சொல்றாங்க. சார் ரோல்ஸ் லோ பெருசா ஹென்ரிஸ் லோ பெருசா? ஹென்ரிஸ் லோ தான் பெருசு. ஹென்ரிஸ் லோவோட ஒரு உலகத்துல ஒரு சின்ன ஏரியா மட்டும்தான் ரோல்ஸ் லோ. அதனால ரோல்ஸ் லோ இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லோன்னு சொல்லணும். ஹென்ரிஸ் லோ இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரோல்ஸ் லோன்னு சொல்லக்கூடாது. கிளியரா? இது வரைக்கும் எதுவுமே படிக்கலைன்னா 2 சாப்டர் தான் படிச்சிருக்கேன். தர்ஷனா என்னடா அப்படி சொல்கிறேன்? போய் சொல்லக்கூடாது. ஓகே, இப்படியெல்லாம் சொல்லாத. 2 சாப்டரா? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல. 10 சாப்டர் ஓகே, 10 சாப்டர் இருக்கு. 10 சாப்டரில் ஒரு ஆவரேஜ் 1 ஷாட் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோ. 10 சாப்டர் 2 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் 20 மணி நேரம் இருக்கு. 20 மணி நேரத்தில் 10 சாப்டரோட 1 ஷாட் பார்க்க முடியும்ல. நீ எந்த சேனல் வேணாலும் பார்த்துக்கோ. சைலம் பார்த்துக்கோ, எக்ஸ் பார்த்துக்கோ, Y பார்த்துக்கோ, Z பார்த்துக்கோ, உன்னோட இஷ்டம். ஒரு சாப்டரோட 1 ஷாட் 2 ஹவர்ஸ் ஆவரேஜாக நான் கால்குலேட் பண்ணுறேன். 20 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி போய் எக்ஸாம் எழுது. வருத்தப்பட்டு இருக்காது, யோசிக்கிறது வேற. மற்றவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, நான் அதை படிக்கலையே, நான் இதை படிக்கல, எதுவும் யோசிக்காத. இதை மட்டும் பண்ணு, வேற வழி இல்லை. இது மட்டும் பண்ணு. கோ அண்ட் பர்ஃபார்ம், அவ்வளோதான். இன்ஆர்கானிக் பண்ணலை, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் முடித்தேன்.
இன்ஆர்கானிக் பண்ணல, ப்ராப்ளம் இல்லை. இன்ஆர்கானிக்ல 2 சாப்டர் எதுக்கு ஸ்கிப் பண்றேன், அதையும் படி, அதையும் ரிவைஸ் பண்ணு. நீ ஆல்ரெடி படிச்சிருப்பேன், அதையும் ரிவைஸ் பண்ணு. டி அண்ட் எஃப் ப்ளாக் எலிமெண்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாது, எதையும் ஸ்கிப் பண்ணாது. ஓகே, இருக்கிற மார்க் மேக்ஸிமம் வரட்டும்டா. ரைட், கிளியரா? ரூபேஷ் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பர் சூப்பர், ஸோ ஹாப்பி. முடியலையா இன்னும்? ஸோ பாருங்க பசங்களா, இந்த கொஸ்டின் பாருங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சாரி என்னாச்சு, freezing point of a charge இல்ல, freezing point of a solution containing 5 gram benzoic acid. அப்போ benzoic acid WB தந்திருக்காங்க, WB 5 gram, WB 5 gram, MB 122 gram, molar mass of the solute 128 gram, 35 gram benzene, WA 35 gram, depressed by 2.94 Kelvin. So delta TF தந்திருக்காங்க, delta TF 2.94 Kelvin. Calculate the percentage of association. So நீங்க முதல்ல இதுல என்ன கண்டுபிடிக்கணும் சார்? இந்த ஃபார்முலாவில் டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு கேஎஃப் இன்டு மொலாலிட்டி தானே ஃபார்முலா. ஆமாம், கேஎஃப் தந்திருக்கு. பாருங்க பசங்களா, கேஎஃப் தந்திருக்கு. ஓகே, அப்புறம் மொலாலிட்டிக்கு தேவையானது என்னென்ன? மொலாலிட்டிக்கு தேவை டபிள்யூபி, எம்பி, டபிள்யூஏ எல்லாமே தந்திருக்கு. அப்போ மொலாலிட்டியும் கண்டுபிடிக்கலாம். டெல்டா டிஎஃப்பும் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த இக்குவேஷன்ல இருந்து யாரை கண்டுபிடிக்கணும்? வேன் ஹோஃப் ஃபேக்டரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அந்த வேன் ஹோஃப் ஃபேக்டரோட வேல்யூ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 0.5 வரும். ஸோ வேன் ஹோஃப் ஃபேக்டரோட வேல்யூ 1 விட கம்மியாக வந்தால் என்ன அர்த்தம்? அசோசியேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அசோசியேஷன். மோர் தேன் 1 வந்தா டிசோசியேஷன், 1 வந்தா நோ அசோசியேஷன், நோ டிசோசியேஷன். லெஸ் தேன் 1, 0.5 லெஸ் தேன் 1 தானே. அப்ப என்ன நடந்திருக்கு? அசோசியேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் சார்? கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் அசோசியேஷன் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் அசோசியேஷன், தட் மீன்ஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன சார்? I is equal to 1 plus 1 by n minus 1 alpha. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வேன் ஹோஃப் ஃபேக்டர் 0.5 இங்கே கிடைச்சிருக்கு. 1 by n என்ன? பிஃபோர் அசோசியேஷன் எத்தனை பேர்? 2 பென்சோயிக் ஆசிட் தானே அசோசியேட் ஆகும், அப்பதானே டைமர் ஆகும். டைமர்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இங்க 1/2 minus 1. அப்போ ஐ தெரியும், 1 தெரியும், 1/2 தெரியும், 1 தெரியும். ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா கண்டுபிடிச்ச ஆல்ஃபா தான் டிகிரி ஆஃப் அசோசியேஷன். அதை வந்து பெர்சன்டேஜா கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க? அந்த ஆல்ஃபாவை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? how to revise tomorrow. So நீங்க ஆல்ரெடி ஹேண்ட் ரிட்டன் உங்களோட செல்ஃப் நோட்ஸ் இருக்கா? ஒவ்வொரு சாப்டர்லும் டஃப்பானது என்ன? இப்போ சொல்யூஷன் சாப்டர்ல நான் லாஸ்ட் டே ரிவைஸ் பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வச்ச டாபிக்ஸ் இருக்கா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக் மட்டும் எனக்கு மறந்து போகுது. ஸோ நான் வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் முழுசாக சொல்லலை, ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் உங்களோட ஒரு ட்ரை ஏரியா இருக்கும். அது எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ட்ரை ஏரியா இல்லை, வேற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறையா இருக்கும். ஓகே, எனக்கு வேறையா இருக்கும், சிக்கந்தருக்கு வேறையா இருக்கும், அனீட் சாருக்கு வேறையா இருக்கும், அஷ்மா மேமுக்கு வேறையா இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கிற நம்ம ட்ரை ஏரியாஸ் இருக்கும். அந்த ட்ரை ஏரியாஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு டாபிக்கு டவுட் இருந்தால், ஐயோ அந்த சாப்டரில் அது நான் மறந்துட்டேனே, அந்த ஒரு டென்ஷனில் அந்த சாப்டருக்கு மொத்த விஷயத்தையும் நீங்கள் மறக்கலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் அந்த ட்ரை ஏரியாஸை ஐடென்டிஃபை ஆல்ரெடி பண்ணியிருந்தேன்னா அதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அதை முதல்ல ரிவைஸ் பண்ணணும். அதை முடிஞ்சால் எக்ஸாம் அன்னைக்கு காலையிலையும் அதை ரிவைஸ் பண்ணுங்க, ட்ரை ஏரியாஸை மட்டும். ஆனால் ஒரு சாப்டர் எடுத்தால் முழுசாக அதை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சதையே மறுபடியும் படிக்காதீங்க, இனிமேல் அதுக்கு டைம் இல்லை. ஓகே, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் 1 minus I minus 1 M minus 1. அதுதான்டா இது. அசோசியேஷன் டிசோசியேஷனுக்கு 2 ஃபார்முலா. சில பேர் இப்படி டீச் பண்ணுவாங்க, சில பேர் அப்படி டீச் பண்ணுவாங்கல்ல. ரெண்டும் ஒரே. பாருங்க, I is equal to 1 plus n minus 1 into alpha. இந்த ஃபார்முலா நான் இப்படி தான் டீச் பண்ணுவேன். I is equal to 1 plus 1 by n minus 1 into alpha. இப்படி 2 ஃபார்முலா இருக்குடா. இந்த ஃபார்முலா டிசோசியேஷனோட ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அசோசியேஷனோட ஃபார்முலா. அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை நீங்க இதைத்தான் நீ வந்து ஃப்ராக்ஷன்ல எழுதுறேன். ஓகே, ஆமா. சாப்டர் 2ல பேட்டரிஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதில் வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரிவைஸ் பண்ணுங்க. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியோட கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன நடக்குது, டியூரிங் டிஸ்சார்ஜிங் என்ன நடக்குது, டியூரிங் சார்ஜிங் என்ன நடக்குதுன்னு படிங்க.
சார் how to do radioactivity related sums in chemical kinetics. radioactivity related இருந்தால் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரோட இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் போட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபியூல் செல் இம்பார்ட்டன்ட் தான், ஃபியூல் செல் இம்பார்ட்டன்ட் தான். ஃபியூல் செல்லில் கெமிக்கல் ரியாக்ஷன் சிம்பிள் தானே. ஓகே, அது பாருங்க. அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க, ஐடியல் சொல்யூஷன் என்ன? எஸ், ஐடியல் சொல்யூஷன்ஸ் ஆர் தோஸ் சொல்யூஷன் விச் ஒபே ரோல்ஸ் லோ அட் ஆல் கான்சன்ட்ரேஷன். எல்லா கான்சன்ட்ரேஷன்லையும் ரோல்ஸ் லோ ஒபே பண்றவங்க தான் ஐடியல் சொல்யூஷன். கிளியரா? ஓகே. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னா என்ன சார்? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னா என்ன? ஆஸ்மோசிஸ்னா என்ன? Osmosis means flow of the solvent molecules through the semi-permeable membrane from area where solvent is more to a area where solvent is less. Solvent அதிகமாக இருக்கிற இடம் டைலூட் சொல்யூஷன். இப்போ டைலூட் சொல்யூஷன்ல இருந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் மோலிக்யூல்ஸ் செமி பர்மியபிள் மெம்பரைன் வழியா போறாங்கல்ல, அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ். இந்த ஆஸ்மோசிஸை தடையறதுக்கு, இந்த ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனோட ஏரியாவில் ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். அப்போ நாம எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது இந்த ஆஸ்மோசிஸ் ஃப்ளோ ஸ்டாப் ஆகுது, சால்வெண்டோட ஃப்ளோ எப்போ ஸ்டாப் ஆகுது, தட் ப்ரெஷர் இஸ் கால்டு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். கிளியரா? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட சிம்பிள் வந்து பை. அதோட மோலிகுலர் அதோட ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, என்ன? பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. சி ஃபார் மொலாரிட்டி. ஓகே சார். மெக்கானிசம் கேட்பாங்களா சார்? மெக்கானிசம் வந்து அவ்வளோ எல்லாம் இல்லையே. நமக்கு வந்து என்ன இருக்கு? டீஹைட்ரேஷனோட ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு? ஈதரோட ஃபார்மேஷனோட மெக்கானிசம் தானே இருக்கு. 1-2 மெக்கானிசம் தானே இருக்கு, பெருசா ஒன்றும் இல்லையே. அது 2 ரிவைஸ் பண்ணுங்க சார். கேன் யூ யூஸ் PYQs? எஸ், PYQ யூஸ் பண்ணலாமே. PYQஸ்னா ஆஸ் சச் அந்த வேர்ட் பை வேர்ட் அப்படியே கேட்க மாட்டேன், பட் அந்த ஏரியாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? சம்டைம்ஸ் 2 மார்க்ல கேட்பாங்க, சம்டைம்ஸ் 5 மார்க்ல கேட்பாங்க. வேர்டிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் கான்செப்ட் எல்லாம் சேம். ஓகே, பிகாஸ் டெக்ஸ்ட் புக்கு மாறல, சிலபஸும் மாறல, அதனால PYQ டிபெண்ட் பண்ணலாம். பட் ரொம்ப பழைய PYQs பார்க்காதீங்க, ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லைல்ல. ஸோ ரீசெண்டாக இருக்கிற PYQs நீங்க பார்த்துக்கலாம், அது தப்பு இல்லை. லெஸ் வெயிட்டேஜ் டாபிக் என்ன? எதுக்கு லெஸ் வெயிட்டேஜ் டாபிக்? ஹை வெயிட்டேஜ் டாபிக் எல்லாம் நான் படிச்சுட்டேன், இனிமேல் லெஸ் வெயிட்டேஜ் டாபிக் படிக்கலாம் போறியா? டேய், மொத்தம் 5 மெக்கானிக்ஸ் இருக்கு. சரி, பாரு 5 பாரு. SN1 SN2 எல்லாம் ரொம்ப ஈஸி. பாரு ட்ரிக்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ட்ரிக்ஸ் சொல்றேன். ட்ரிக்ஸ்னு சொல்லி ஒரு செஷன் எல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் அப்படி சொன்னா கெமிஸ்ட்ரி கான்செப்டுவல் தான். ட்ரிக்ஸ் எல்லாம் எங்க சொல்லலாம்னு கேட்டால் இன்ஆர்கானிக்ல சொல்லலாம் குறையலாம், ஏன்னா அதுல வந்து கான்செப்ட் சொல்ல முடியாது, இது இப்படி அது அப்படிதான். பட் ஆர்கானிக் எல்லாமே ஃபுல் ஆஃப் கான்செப்டுவல் தான். ஸோ நம்ம கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சா அதுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பிளைண்டாக வந்து நீங்கள் ட்ரிக்கை டிபெண்ட் பண்ணால் அது எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண முடியாது. படிக்கும்போது நான் சூப்பராக படிச்சிருக்கேன், ஏதோ டயலாக் எல்லாம் சொல்லலாம், பட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது எப்பவுமே. சில இடங்களில் யூஸ் பண்ணலாம், சில இடங்களில் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ட்ரை பண்ணுறேன். ஐ ஹாவ் டு லேர்ன் 3 chapters. நான் சொல்கிறதா, இனிமேல் ஒரு நாள் தானே இருக்குது. 1 shot, கோ ஃபார் 1 shot. அந்த 3 சாப்டரோடையும் 1 shot செலக்ட் பண்ணு. 3 சாப்டரோடையும் 1 shot செலக்ட் பண்ணு. எந்த வீடியோவில், எந்த சேனலில், யாரோட வீடியோ பார்க்கணும், உன்னோட இஷ்டம் தான். செலக்ட் பண்ணு, அது முடி. எஸ். அதே மாதிரி அதெல்லாம் கான்செப்டுவல் தான், அது ட்ரிக்ஸா? ஓகே, சரி. நான் சொல்லும் போது அதை ட்ரிக்கா சொல்லலை, அது ஒரு கான்செப்டுவல் தான் சொல்கிறேன். சரி, புரிஞ்சுது. ஓகேடா, அப்போ நம்மளோட செஷன் முடியுது. இப்போ இன்னைக்கு 9:30 ஆயிடுச்சுல்ல. ஸோ இனிமேல் நீங்கள் ரொம்ப நேரம் எல்லாம் தூங்காமல் இருக்காதீங்க. நல்லா ஒரு 6 to 7 hours தூங்குங்க. மினிமம் 6 hours வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் தூங்குங்க. இன்னைக்கும் அதே மாதிரி நாளைக்கும் 6 hours மினிமம் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் தூங்கணும். அது நான் சொல்கிறேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் த்ரூ அவுட் த 1 year. ஓகே, நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் தானே படிச்சிருக்கோம், நல்லா படிக்கிறோம். ஸோ இன்னும் எனக்கு டவுட் இருக்குது, இன்னும் நான் கவர் பண்ணணும், இன்னும் நான் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம், நாளைக்கு ஒரு 3 மணி நேரம்லாம் நைட்டு தூங்குறேன்னு வைங்க, அடுத்த நாள் நம்மளால ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லீப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதே மாதிரி நம்ம தூங்குற தூக்கம், இது ரெண்டும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு டாஸ்க்கை, ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கை ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் பிளான் பண்ணுங்க, எப்படி வேணாலும் இருக்குங்க. நாளைக்கு இன்னைக்கும் ஆகட்டும், நாளைக்கு ஆகட்டும், மினிமம் 6 hours உங்களுக்கு தூக்கம் கிடைக்கணும். அதை பிளான் பண்ணிக்கோங்க, அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கத்தலை லேட்டாக இருந்து
எப்படி வேணால் எழுந்திரிச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் கரெக்ட் டைமில் போகணும். எக்ஸாம் ஹாலில் கரெக்ட் டைமுக்கு போகணும். ஓகே, நாளைக்கு நான் வந்து ஈவினிங் நைட்டு 8 PM வருவேன். 8 PM வருவேன். அனில் சார் ஈவினிங் 5 PM ஸ்டார்ட் பண்ணுவேன். ரெடியா? சரி. அப்போ அதனால இனிமேல் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. மினிமம் 6 hours ஸ்லீப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட்டுப்பா. அப்போது கவலைப்படாதீங்க, மெதுவாக ரிவைஸ் பண்ணுங்க. இனிமேல் சாப்டர் பெண்டிங் இருக்குது, இனிமேல் படிக்கலைன்னா ஒன் ஷாட்டு எடுத்து செலக்ட் பண்ணி பாருங்கள். கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச சாப்டர்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியட்டும், மேக்ஸிமம் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியட்டும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, டோன்ட் வரி. சரிப்பா. ஓகே பிரதோஷ், இன்னைக்கு இன்ஆர்கானிக் முடிச்சுட்டு தூங்குறேன். ஸோ உங்களோட ஒவ்வொருத்தரோட மைண்டில் ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். இன்னைக்கு நான் இதை பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் இதை பண்ண போகிறேன்னு. ரைட், யூ ஸ்டிக் டு தட். ஓகே, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் போகுது. ரைட்டா? ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் வி நீட் டு ரிமெம்பர் இன் பயோமோலிகூல்ஸ். ஸோ நாளைக்கு நான் அதை சொல்கிறேன். நாளைக்கு பயோமோலிகூல்ஸை பற்றி ஒரு ½ an hour செஷன் கண்டிப்பாக வந்து அந்த மேரத்தோனில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் பயோமோலிகூலை பற்றி பேசுகிறேன் சார். சார் கொஞ்சம் மோட்டிவேஷன் சார். நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த பேட்டில். நீங்கள் தான் பேட்டிலில் மறுநாள் எவ்வளோ நாள் இருக்குது? ஒரு நாளுக்கு அப்புறம் எக்ஸாம், யுத்தம், வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டு. நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் நம்மளோட அந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்ம குழந்தையோட எக்ஸாம் ஈஸி ஆகுமா, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஈஸி ஆகுமா, ஒவ்வொரு எக்ஸாம் ஈஸி ஆகுமான்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன மோட்டிவேஷன் வேணும்? த ஆல் அரவுண்ட் எல்லா வெல்விஷர்ஸும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா வெல்விஷர்ஸும், உங்களோட ஃபேமிலி, உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட நண்பர்கள், உங்களோட நண்பிகள் எல்லாருமே உங்களோட நல்லதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே என்ன மோட்டிவேஷன் வேணும்? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் உழைச்சிருக்கேன், நான் சிஸ்டமேட்டிக்காக படிச்சிருக்கேன். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் போய் அந்த எக்ஸாமில் உங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வாங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. சரிப்பா, டாட்டா, பாய், டேக் கேர், பாய். மோட்டிவேஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் பயப்படுத்தல் தான். ஃபியர் இஸ் அ கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன்ல. ஃபியர் தானே நம்மளை வந்து எந்த சேலஞ்சஸை எடுக்க மோட்டிவேஷன் ஆகும். பிரகாஷ் முரளி, ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர், ஆல்ஃபா பீட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் பயோமோலிகுல என்னென்ன ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. ரைட், ரேடியோ ஆக்டிவிட்டி சம் போடுங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி சம்னா அது வந்து இங்கே தானே வரும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஸோ அனில் சார் கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, அனில் சார் 5 மணிக்கு செஷன் ஆரம்பிக்கும் போது நீங்களும் அதை மெசேஜில் சொல்லிடுங்க. நான் சொல்கிறேன், அனில் சாருக்கு மெசேஜ் சொல்கிறேன். கெமிக்கல் கைனடிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தானே? எஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே, டோன்ட் வரி. நாளைக்கு ஈவினிங் 5 PM இருந்து மேரத்தோனில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், குட் நைட். ஓ, ஓகே, நல்ல விஷயம். பண்ணுங்க பிரதோஷ். பாய்டா. so happy. Bye, take care. வீடியோக்கு கமெண்ட் பார்க்கலாம்.